ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ ஒரு புது மாங்கோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாங்கோவோட பேர் த ஹீரோ ரிட்டர்ன்ஸ். மற்ற ஸ்டோரியிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று டஞ்சன் மட்டும் இருக்கும், இல்லை டவர் மட்டும் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டோரியில் டவர் இருக்கும், டஞ்சன் இருக்கும், ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரே ஸ்டோரியில் வந்திருக்கும். இதுலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு. இந்த சீசன் 1 ஃபுல்லாக பாருங்கள், இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ இந்த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் சீசன் 1 பார்க்கலாம். இந்த சீசன் 1 ஸ்டார்டிங்கில் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை நம்ம ஹீரோ கிட்ட வருது. நம்ம ஹீரோ இப்போ சின்ன பையனா இருக்கான். சின்ன பையனா இருந்தாலுமே ஒரு கை நம்ம ஹீரோவோட பின்னாடி வந்து சட்டையை பிடிச்சி, ப்ளீஸ் ஹீரோ, இந்த உலகத்தை காப்பாத்து, இந்த உலகமே ஒன்று நம்பிதான் இருக்கு, நீ தான் உண்மையான ஹீரோ அப்படின்னு ஒரு கை வந்தது. இப்போ 4-5 கை, இன்னும் எக்ஸ்ட்ரா கை வந்துகிட்டே இருக்குது. ப்ளீஸ் ஹீரோ, இந்த உலகத்தை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு 100, 1000 இந்த மாதிரி கையெல்லாம் நம்ம ஹீரோவை பிடிச்சி அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கு. ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை கேட்டு ரொம்பவே கடுப்பாரான். கடுப்பானது மட்டும் இல்லாமல் கதறி கதறி அழுதுகிட்டே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மா வராங்க. அங்கே வந்தோடனே நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட, அம்மா எல்லாருமே என்னை ஹீரோ ஹீரோன்னு கூப்பிட்றாங்க, நான் எதுக்காக ஹீரோவாக இருக்கணும்? என்னால் முடியல, இதுக்கு மேலே என்னால் ஹீரோவாக இருக்க முடியாது, இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உடம்புலாம் வலிக்குது, மனசெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோட அம்மா ஹீரோவை பார்த்து, மகனே, இந்த உலகமே ஓ மேலே தான் நம்பிக்கை வச்சிருக்கு, அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துக்கிட்டே இருப்பான். அப்போ ஹீரோட அம்மா ஹீரோவை பார்த்து, இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமாக அழுது டைமை வேஸ்ட் பண்ணாத, போ, நீ சாகிறதா இருந்தாலுமே ஒரு ஹீரோவா சாகு, மக்களுக்காக சாவு அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மாவே ஹீரோவை தள்ளி விட்டுருவாங்க. அப்படி நம்ம ஹீரோ கீழே விழுந்தோடனே, எங்களை காப்பாற்று காப்பாற்றுன்னு அந்த கையில் வந்திருக்கும் பாருங்க, நம்ம ஹீரோவை பிடிச்சி அப்படியே உள்ளே எழுதுகிட்டே இருக்கும். அப்படியே கட் பண்ணால் டப்புன்னு ஒரு மலைத்துளி மாதிரி ஒரு தண்ணீர் வந்து நம்ம ஹீரோட மூஞ்சி மேலே படும். அப்படியே நம்ம ஹீரோ இப்போ பெரிய பையனாக இருக்கான். பார்க்கறதுக்கு கைஜூன் நம்பர் 8 ஹீரோ மாதிரி இருக்கான். அப்படியே கண்ணை முழிச்சோன்னே, அப்போ நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்குறான். கண்ணை முழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பில்டிங் எல்லாமே இடிஞ்சு விழுந்து அந்த இடமே ரொம்ப நாசமாயிருக்குது. இங்கே நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்கான். கையில் அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு, நான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பில்டிங் மேலே எந்திரிச்சு நின்று வந்துட்டு இருப்பான். அப்படியே கீழே பார்த்தா டைப்பாக மான்சஸ் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ, சவா, ஆனால் இந்த சனியை பிடிச்ச பீட மான்சஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கவே விட மாட்டேங்குதுங்க. சே, செம்மையாக கடுப்பாகுது. உங்கள் ஒவ்வொருத்த மூஞ்ச பார்க்க எனக்கு அப்படி எரிச்சலாக வருதுடா. அப்படி நம்ம ஹீரோ பில்டிங் மேலே நின்று கீழே பார்த்தா அங்கே நிறைய மான்ஸ்டர் அப்படி நம்ம ஹீரோவை சுற்று போட்டு நிற்கும். அப்போ நம்ம ஹீரோட மானா லோடு 97%, மானா லெவல் 9. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக கத்திட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படின்னு பெருமூச்சு விட்டு சும்மா மின்னல் வேகத்தில் ஓடுவான் பாருங்க, அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஓடிட்டு இருப்பான். அதை பார்த்து மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஸ்வாடை பிடிச்சிட்டு உங்க ஒருத்தரையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வேகமாக அட்டாக் பண்ண போவான். அங்கே இருக்கிற ஒரு மான்ஸ்டர் கூட விடாம கை தனியா, உடம்பு தனியா, தலை தனியான்ற மாதிரி துண்டு 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 துண்டா எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். ஒன்றுத்தையுமே விட மாட்டான். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே மிதிச்சு தள்ளி வெறி கொண்டு தாவி பறந்து போய் சும்மா அங்கே நிற்கிற ஒரு மான்ஸ்டர் மண்டையிலேயே ஒரு போடு அப்படின்னு ஒரு போடு போடுவான் பாருங்க. அந்த இடமே சும்மா அதிர்ந்து அந்த கல்லெல்லாம் தெரிச்சு பறந்து போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு மான்ஸ்டர் கூட விடாமல் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோட வாயிலிருந்து ரத்தம்லாம் வரும். அப்போ ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் நீ தான்டா இந்த மனுஷனத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ஹீரோ, சும்மா மரண மாசுக்கு ஆடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மிகப்பெரிய மான்ஸ்டரோட கை அந்த பில்டிங் மேலே வைக்கும். அப்போதான் அந்த மான்ஸ்டரோட உண்மையான உருவத்தை பார்த்தா பில்டிங்கை விட ரொம்ப பெரிய சைஸில் சும்மா பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அந்த மான்ஸ்டர் முன்னாடி நம்ம ஹீரோ சின்ன எறும்பு மாதிரி நின்றுருப்பான். அப்போ அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து, உன்னோட இந்த ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குடா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ஹீரோவை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே முட்டி போட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த மான்ஸ்டர், என் பேரு தான் ஃபஃப்னியர், உன்னோட இந்த ஸ்ட்ரென்த்தை நான் உண்மையாலுமே பாராட்டுறேன்டா, நீ என்னோட ஒரு பகுதியாகவே மாற போற, உன்னை தோக்கடிச்சு உன்னை கொன்னதுக்கு அப்புறம் உன்னோட ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக எனக்கு தான்டா, அதை ஃபுல்லாக நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அடித்து பறக்க விட்டுரும். நம்ம ஹீரோ பறந்து போய் பில்டிங்கில் அடித்து கீழே விழுந்துருவான்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வழியில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் வந்து நின்னோடனே அதை பார்த்து நம்ம ஹீரோ அவ்வளவுதான், இதுதான் என் வாழ்க்கையோட முடிவா, ஒரு ஹீரோவா எங்க அம்மாவுக்கு ஒரு பையனா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இது எல்லாமே வெறும் ஜோக்கா மாறிடுச்சு, என் கதையெல்லாம் முடிய போகுது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நிறைய மான்ஸ்டர் வானத்திலிருந்து பறந்து வருது, நடந்து வருது. இப்ப நம்ம ஹீரோவால அசைய கூட முடியல. ஏன், நான் ஒரு ஹீரோன்னு சொல்றாங்க, ஆனா என்னால ஒருத்தவங்களை கூட காப்பாற்ற முடியலையே, என்ன ஹீரோ எருமை சாணின்னு, நான் ஹீரோவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் கையை முறுக்கிட்டு சும்மா செம்ம ஃபோர்ஸா நம்ம ஹீரோவை குத்த வரும் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ அவ்வளோதான், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் நத்திங், இந்த வாழ்க்கையே நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை மூடுவான். அந்த மான்ஸ்டர் டமால்னு ஒரு குத்து விடும், அந்த இடமே கதி கலங்கி போயிடும். கட் பண்ணா அப்படியே நம்ம ஹீரோ கண்ணை முழிக்கிறான். நம்ம ஹீரோ முன்னாடி 4 பசங்க நின்று பாக்குறாங்க. அதுல ஒருத்தர் நம்ம ஹீரோவை பார்த்து, டே கிம்சு, என்னடா டக்குன்னு மயங்கி விழுந்துட்ட, நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டேன் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோட பேரு கிம். நம்ம ஹீரோ அப்படி டப்புன்னு கண்ணு முழிச்சு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா சின்ன பையன் மாதிரி இருக்கிறான். அப்ப அங்க இருக்க, டே என்னடா ஆச்சு, திடீர்னு எந்திக்கிறான், திடீர்னு மயக்கம் போடுறான், மூச்சு பேச்சு இல்லாம இருக்குது, இப்ப திடீர்னு உயிர் வருது, இவன பேயாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியாம நம்ம ஹீரோ கையை பார்த்துட்டு இருப்பான். ஆமா, இது எந்த இடம், நான் அந்த மான்ஸ்டர் கையில் அடிபட்டுலாம் செத்தமா இருந்ததுன்னு வானத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவேளை கனவா இருக்குமோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ பார்த்து அங்கே இருக்க பசங்களாம், டே என்ன இன்னும் நம்ம சண்டை முடியல, எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி மூஞ்சிலேயே ஒரு குத்து விட வருவான் பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த கையை தட்டி விட்டுருவாரு. தட்டி விட்டுட்டு சும்மா செம்ம கோவத்தில் ஓங்கி ஒரு குத்து தவளாலேயே அடிப்பாரு பாருங்க. அடிச்சு அடியில் சும்மா பறந்து போய் குப்பரை கடிச்சு விடுவான் பாருங்க. பார்க்கறதுக்கே செம்ம காமெடியாக இருக்கும். அதை பார்த்து கூட இருக்க அந்த 3 பசங்க, ஏய் என்னடா அவன் இப்படி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ, சாரிப்பா, நீ என்ன அடிக்க வந்து அதனால அடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு பையன், டேய் சீக்கிரம்டா நம்ம இங்கிருந்து உடனே போயாகணும், போலீஸ் இங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அடி வாங்கினவன் மூஞ்ச பாருங்க எப்படி வீங்கி போயிருக்குன்னு. அவன், ஏய் இப்போ நான் அவனை விட்டு போறேன், ஆனா நாளைக்கு ஸ்கூலுக்கு ஒருவேளை கிம்ஸோ உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கத்திக்கிட்டு அங்கிருந்து ஓடுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோ, எனது கிம் சோவா, என் பேரு கிம் சங் ஜின்னாச்சே, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு நிற்பான். நின்றுட்டு அந்த பக்கம் அப்படி நடந்து போகும்போது, ஆமா இது என்ன ஃபோனு, இது என்ன ரொம்ப பழைய மாடலாக இருக்கு, புது மாடலாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்களா, இது எந்த வருஷமா இருக்கும், ஆமா இது என்னோட முகமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த செல்போனில் முகத்தை பார்த்துட்டு, இது யாரு நானா அப்படி சொல்லிட்டு செம்ம சாக்கா. அப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், எங்க ஊர் நல்லா தான் இருந்தது, ஆனா திடீர்னு டஞ்சன் பிரேக் ஆகி அந்த ஊருக்குள்ள மான்சஸ் எல்லாம் வந்துச்சு, அது எப்படி நடந்தது தெரியல, ஆனா அந்த அவுட் பிரேக்னால அந்த உலகமே நாசமா போச்சு, ஊருக்குள்ள வந்த மான்சஸ் எல்லாமே அந்த இடத்தை நாசம் பண்ணிச்சுங்க. ஆனா அந்த அவேக்கனிங் பவர் உள்ள என்ன மாதிரி ஹண்டர்ஸ் அவங்க போய் இந்த மாதிரி மான்ஸ்டரை தடுத்து நிப்பாட்டாங்க. ஆனா கடைசியில் எல்லாருமே இறந்துட்டாங்க. அங்க மிஞ்சி போன ஒரே ஒருத்தன் அது நான் மட்டும்தான். நான் ஒருத்த மட்டும் தான் அங்க இருந்தேன், அதை தடுத்து நிப்பாட்ட முடியும்னு நினைச்சா இப்போ நான் திடீர்னு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என் வீட்டு அட்ரஸ் இதெல்லாம் மறந்துருச்சுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அது கேட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அப்படி அவன் வயசு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப நம்ம ஹீரோ என் வயசு 20ன்னு ஆரம்பிக்கும் போது என்னப்பா 20ன்னு ஆரம்பிக்கிற அப்படின்னு இந்த போலீஸார் கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, ஓ இப்போ நான் எந்த வருஷத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது 2022ல இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ யோசிப்பான், அப்படின்னா நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான். அப்படின்னா அந்த கதை 2042ல நடந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோ பாஸ்ட்ல 2022க்கு வந்துட்டான். அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கிம்சோன்ற பேரை சொல்லி எனக்கு அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோவை டக்குன்னு ஒரு அம்மா வந்து, ஏய் கிம்சோ நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை இங்கெல்லாம் தேடுறது என்ன, திடீர்னு அட்ரஸ்லாம் மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மா வந்திருப்பாங்க. அப்போ அந்த போலீஸ்காரர், இந்த பாருப்பா இங்கே மாதிரி இந்த பில்டிங்லாம் நிற்கக்கூடாது, டஞ்சன் பிரேக்லாம் வந்துட்டு இருக்குது, இந்த டஞ்சனுக்குள்ளே இருந்து மான்சஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, இப்போ நிறைய அசம்பாவிதம் ஊருக்குள்ள நடக்குது, மான்சஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த மாதிரி இடிஞ்ச பில்டிங் கிட்டலாம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சிருவாரு. நம்ம ஹீரோ அவங்க அம்மா கூட பேசிட்டு நடந்து போகும்போது அவங்க அம்மா, என்னப்பா வீடு அட்ரஸ் எல்லாம் மறந்துட்டியா, என்னாச்சு உனக்கு, நல்லா தானே இருந்த, ஆமா அந்த பசங்களாம் அவங்ககிட்ட வம்புழுக்கிறாங்களா, அந்த பசங்களை மறுபடியும் வம்புழுத்தாங்கன்னா என்கிட்ட சொல்லி, நான் அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு கர்ச்சிப்பை எடுத்து மூஞ்சத்தை உடச்சு விட்டுட்டே இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு, அம்மா பாசம் இதுக்காக தானே ஏங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி யோசிச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரு உல்ஃபு அது நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நின்னதை ஹீரோ பார்த்துருவான். இது சாதாரண உல்ஃப் மாதிரி தெரியலையே,
டஞ்சனுக்குள்ள இருந்து வந்த உல்ஃப் மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அது அப்படியே வேகமா ஓடி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ குறுக்க பேக்கை வச்சு தடுத்து நிப்பாட்டி ஜஸ்ட் மிஸ் அது அப்படியே அந்த பக்கம் பறந்து போய் நம்ம ஹீரோ முன்னாடி நிற்கும் போது அங்க வந்தது ஒரு உல்ஃப் கிடையாது, 2 உல்ஃப். இதை பார்த்த நம்ம ஹீரோ இந்த உல்ஃப் மான்ஸ்டர் எப்படி இங்க வந்தது, பக்கத்துல தான் அந்த டஞ்சன் எது இருக்கணுமா, இது எப்படியே சமாளிச்சாகணுமே, எனக்கு ஒரு வெப்பன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பக்கத்துல பார்த்தா ஒரு கொடை இருக்கும். அந்த கொடை எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும்போது அந்த உல்ஃப் வேகமா நம்ம ஹீரோவை அப்படி அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ கொடையை வச்சு அந்த உடம்புல அந்த உல்ஃப் உடம்புல சும்மா குத்திக்கிட்டே இருப்பான். அது குத்துனதுல பயங்கரமா ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். அப்படி அதை அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது அதே நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு உல்ஃப் அப்படியே நம்ம ஹீரோவை அப்படி கடிக்க வரும். நம்ம ஹீரோ கொடையை அதோட வாயில வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ மேலே விழுந்துரும். நம்ம ஹீரோ அதை கஷ்டப்பட்டு தடுத்து நிப்பாட்டிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இன்னொரு அந்த உல்ஃப் அடி வாங்கின உல்ஃப் அது அப்படி வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோவை கடிக்க வரும்போது திடீர்னு நம்ம ஹீரோட அம்மா குறுக்க பூந்து அந்த உல்ஃப் மேலேயே அப்படி மோதி அந்த உல்ஃப் அப்படி பறக்க விட்டுருவாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோட அம்மாவும் அடி வாங்கி அப்படி கீழே விழுந்துருவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அம்மா அப்படி சொல்லிட்டு கத்துவான். அவங்க அந்த உல்ஃபை தடுத்து நிப்பாட்ட அந்த உல்ஃப் அப்படி மோதி கீழே விழுந்திருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அம்மா எதுக்காக இப்படி பண்றீங்க, ஆமா இந்த உடம்புக்குள்ள தானே நான் இருக்கிறேன், இந்த உடம்புக்குள்ள நான் எப்படி வந்தேன்னு தெரியல, ஆனா இந்த உடம்பு இந்த பையனோட அம்மா இவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க, அது நல்லாவே தெரியுது, இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த உல்ஃபை ஓங்கி ஒரு உதச்சி அப்படி எந்திரிச்சு போய் அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா ஏன் இப்படி பண்றீங்க, இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவங்க அம்மா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு ஒன்றும் இல்லையே, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மயங்கி விழுந்துறாங்க. அப்படி மயங்கினதுக்கு அப்புறம் அதை பார்த்து நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாகி அப்படி ஆறா பறக்க சும்மா செம்ம கோவத்துல அப்படி திரும்பி பாப்பா பாருங்க அந்த உல்ஃபை, சும்மா ஆறா வெறித்தனமா இருக்கும். அதை பார்த்து அந்த உல்ஃப் நடுங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்ப அந்த உல்ஃபை பார்த்து உங்களுக்கு சாகணும்னு ஆசையா அப்படின்னு முறைச்சி கேட்பான் பாருங்க. அதுங்க அவ்வளோதான் விட்டுறா ஜூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ கொடையை எடுத்துகிட்டு போய் ஏய் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை விட மாட்டேன்டா, உங்கள் 2 பேர் எப்படி கொத்துக்கறி போடுறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவத்தில் அந்த உல்ஃபை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான். அந்த உல்ஃப் அப்படி எஸ்கேப் ஆகி ஓடிடுங்க. இப்போ நம்ம ஹீரோ எனக்கு வீட்டு அட்ரஸ் தெரியாது எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க பேக்கில் அந்த அட்ரஸ் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ அவங்க அப்படி உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போய் இந்த பையன் ரொம்பவே கொடுத்து வச்சவன், எங்கள் அம்மா அவனுக்காக உயிரை கூட கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அம்மா அதாவது நம்ம ஹீரோட அம்மாவை தூக்கிட்டு வீட்டில் கொண்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க படுத்து தூங்க வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போ நான் ஸ்ட்ராங் ஆகணும், இந்த பையனோட உடம்பு ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பழைய உடம்பை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகும். இதுதான் டவர் ஆஃப் ட்ரையல்ஸோட அந்த கேட்டு, நீங்கள் சூஸ் பண்ணப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த டவரு ஒரு அவேக்கனிங் ஹண்டராக சூஸ் பண்ணிடுச்சு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ பரவாயில்ல நான் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த டவருக்குள்ளே போக போகிறேன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி இருந்த அனுபவம் எனக்கு ரொம்ப யூஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டவருக்குள்ள போகும்போது இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அந்த டவர் கிம்சோ நீங்க அந்த டவருக்குள்ள வர்றதுக்கு உறுதி செய்யப்பட்டுட்டீங்க, நீங்க இதுல எந்த லெவல்ல சூஸ் பண்ண போறீங்க, ஹார்ட் லெவல் 1 இருந்து 10 வரைக்கும் இருக்கு, நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ நான் ஹார்ட் லெவல் 10 சூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி சூஸ் பண்ண உடனே அந்த இடத்துல அப்படி வேற லொகேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோ யோசிப்பான் நான் ஒரு 7, 8 அந்த மாதிரி சூஸ் பண்ணிருக்கலாமோ, இல்ல வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும், நான் 10 ஹார்ட் லெவல் தான் சூஸ் பண்ணணும், ஏன்னா அந்த ஃபாஃப்னியர் அவன் எங்கேருந்து வந்தான், அந்த மான்ஸ்டர் எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், அவனை எதிர்த்து மறுபடியும் சண்டை போடணும்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுக்கிட்டு அந்த ஹார்ட் லெவல் 10 சூஸ் பண்ண உடனே அந்த லொக்கேஷனே மாறும். அங்கே முன்னாடி பார்த்தா நிறைய கோழி மாதிரி வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே அங்கே கட் பண்ணால் கொஞ்ச நேரம் கழிச்சு சிட்டிக்குள்ள ஒரு பையன் ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் அட்டாக் பண்ண வந்து அந்த உல்ஃப்ஸ் 2 அங்கே இருக்கும். அது அப்படியே அங்கே இருக்க பையனை கடிக்கலாம்னு சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கதறிட்டு இருப்பான், இது எப்படி இங்கே வந்ததுங்க, இந்த உல்ஃப் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு அவன் வாய்ந்துட்டு இருக்கும்போது அங்கே பில்டிங்கு மேலே நம்ம ஹீரோ இந்த 2 உல்ஃபையும் பார்த்துட்டு ஒரு வழியா அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சும்மா பறந்து வந்து அங்க இருக்க ஒரு உல்ஃபு மேல அட்டாக் பண்ணுவா பாருங்க. நம்ம ஹீரோ கையில கொடை தாங்க இருக்கும், அடிச்சுப்பான் பாருங்க. அந்த கொடையை வச்சு சும்மா துண்டு துண்டா அந்த கொடையை வச்சு வெட்டி வீசிடுவான். அது அப்படி பீஸ் பீஸா சதறிடும் அந்த உல்ஃபு. அதை பார்த்துட்டு அங்க இருக்க இன்னொரு உல்ஃபு பயத்துல அப்படி நடுங்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ கொடையை வச்சு அந்த உல்ஃபை துண்டு துண்டா வெட்டி போட்டு அங்க இருக்க இன்னொரு உல்ஃபை பார்த்துட்டு பயப்படாத அடுத்து நீதான் அப்படின்னு சும்மா மரண மாசா சொல்லுவான் பாருங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த டவருக்குள்ள போனா பாத்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை முடிச்சுட்டு வந்திருக்கான். அப்படியே அங்க கட் பண்ணா டிவி நியூஸ்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த உலகத்துல வர 2019 இருந்து டஞ்சன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இங்க டஞ்சன்ஸ் இருக்குது, டவர் இருக்குது. ஆனா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, டவர்ல ஒரு ஃப்ளோர்லயே 1 இருந்து 10 வரைக்கும் ஹார்ட் லெவல் இருக்குது. ஆனா டஞ்சன்ஸ்ல ஒவ்வொரு டஞ்சனும் ஒவ்வொரு அளவுக்கு ரொம்ப டேஞ்சரா இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா 2028க்குள்ள டஞ்சன்லாம் பிரேக் ஆகி இந்த சிட்டிக்குள்ள வந்து மான்ஸ்டர்ஸ்
மான்சஸ் எல்லாமே இந்த சிட்டியை அழிச்சு நாசமாக்கிறோம், இந்த உலகத்தையே மான்சஸை அழிச்சு இந்த உலகமே நாசமா போயிடும், இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் மான்சஸ் எல்லாம் டஞ்சன் கேட்டை விட்டு வெளியே வந்து இந்த ஊர்லயே பயங்கரமா அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ் ரிப்போர்ட்டர் விலாவரியா மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா டவருக்குள்ள அங்க இருக்க அந்த மத்த ஹண்டர்ஸ் எல்லாருமே, ஏய் பாத்தியா, இங்க எவனோ ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை முடிச்சுட்டு டாப் ரேங்க்ல இருக்கிறான், அவனோட பாயிண்ட பாரு, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு கூட்டமா நின்று பேசிட்டு இருப்பானுங்க. இது டவருக்குள்ள நடக்குது. அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் சொல்லும் போது பார்த்தா ஸ்கிரீன் முன்னாடி பாப்ப ஆகி டாப் ரேங்க்ல இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ கிம்சோ தான். 2230 பாயிண்ட் எடுத்திருக்கான். இதெல்லாம் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, ரொம்பவே கஷ்டமான விஷயம். அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போர்ட்டல் மூலமா ஓப்பன் ஆகி அந்த இடத்துக்கு வரான். அப்ப நம்ம ஹீரோ இந்த இடத்த பார்த்துட்டு, இந்த இடத்துல தான் ஹண்டர்ஸ் எல்லாருமே கேதர் ஆவாங்க, இங்க ஹண்டர்ஸ் வாழ்ற ஒரு இடம் தான், இந்த டவருக்குள்ள ஹண்டர்ஸ் என்னென்ன வேணும்னு வாங்கிக்குவாங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு எடுத்துக்குவாங்க, இந்த இடத்துல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடுற அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்ல பார்த்தா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோருக்கு போனா பாருங்க, அதுல ஹார்ட் லெவல 10 சூஸ் பண்ணா. அங்க ஏதோ கோழி மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் பாருங்க. ஆனா அது கோழி கிடையாதுங்க, மிகப்பெரிய டைனோசரஸ். நம்ம ஹீரோ அங்க ஸ்வாட் வெப்பனை எடுத்துட்டு, வெப்பன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கேட்கும். அதனால நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் வெப்பன் எடுத்து அந்த டைனோசர் கழுத்தத்துமா துண்டா வெட்டி அங்க இருக்க எல்லா டைனோசரையும் போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு பாயிண்ட்டுக்கு மேல பாயிண்டா வந்து 2230 பாயிண்ட் கிடைக்கும். அந்த டைனோசரஸ் எல்லாமே போட்டு தள்ளிட்டு, நல்ல வேலை இதுக்கு முன்னாடி உள்ள அனுபவம் எல்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஆனா இந்த உடம்பு நான் நினைச்சதை விட ரொம்பவே வீக்கா இருக்கு, நான் கூடிய சீக்கிரம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகணும், ஏன்னா அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் அவனை சமாளிக்கிறதுக்கு நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு, அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோன்னா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு கடைக்கு போவான். இது வந்து ஒரு மேஜிக் கடை. இந்த கடையில ஸ்கில்ஸ் எந்த மாதிரியான ஒரு பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்ப நம்ம ஹீரோ உள்ள போனோன்னா ஒரு பொண்ணு நிப்பா. அவ அப்படியே நம்ம ஹீரோவை மயக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ, இவ தான் எல்ஃபு வெள்ளி, இவர் ரொம்பவே மோசமானவ, ஆம்பளைங்க எல்லாத்தையுமே இவளோட அழகால மைக்கி அவளுக்கு என்னென்ன வாங்க வைக்கணுமோ எல்லாத்தையுமே வாங்க வச்சிருவா, இப்படியே இவன் நல்லா கல்லா கட்டுவா, ஆனா இவளோட பார்த்தா என்கிட்ட பழிக்காது, எனக்கு என்ன வேணுமோ அதுல நான் தெளிவா இருக்கேன், எனக்கு தாவி குதிக்கிற அந்த ஸ்கில்லும் டிரான்ஸ்மேஷன் அந்த ஸ்கில்லு இது வேணும், இது இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த வெள்ளிக்கிட்ட நம்ம ஹீரோ எல்ஃப் வெள்ளிக்கிட்ட கேட்ட உடனே, அதுக்கு அந்த எல்ஃப் வெள்ளி, அதுவா அந்த தாவி குதிக்கிற அந்த பவருக்கு 150 பாயிண்ட்டும், அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த பவருக்கு 1000 பாயிண்ட் நீ கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்ட உடனே, நம்ம ஹீரோவும் அவ்வளவுதானே, என்கிட்ட 2230 பாயிண்ட் இருக்கு, இந்த 1150 பாயிண்ட் எனக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாயிண்ட கொடுத்த உடனே அதை பார்த்து அவ செம்ம சாக்காயிருவா. என்னடா நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே முடிச்சிருக்க, அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி இவ்வளோ பாயிண்ட், 1000 பாயிண்ட் கூட யாருக்கிட்டையுமே இருக்காது, அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னா நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப நம்ம ஹீரோ அவளை பார்த்து, ஏய் நீ 1150 பாயிண்ட் கேட்ட, நான் அந்த 1150 பாயிண்ட் கொடுத்துட்டேன், கணக்கு கரெக்டாக தானே இருக்கு, இல்லை நான் கணக்கில் எதுவும் மிஸ்டேக் பண்ணுறேன்னா ஒழுங்கா அவன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ஸ்கில்லு அப்புறம் சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அப்போ நம்ம ஹீரோ பெஞ்சில் உட்காந்துட்டு, இந்த சுருக்குப்பை, இந்த மேஜிக்கல் சுருக்குப்பை மூலமா எந்தெந்த பொருள் வேணாலுமே உள்ள வச்சுக்கலாம், பொருள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பத்திரமா வச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோட அந்த தாவி குதிக்கிற ஸ்கில்லு அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கில்லு, தாவி குதிக்கிற ஸ்கில்லு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைட்டா தாவி குதிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கில்லு, இது மூலமா நம்ம ஹீரோ தோக்கடிச்ச அந்த மான்சஸ் அதோட அந்த ஸ்கில்லு அதோட ஸ்டாமினா பவர் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அப்படியே அவனுக்கு காப்பி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஸ்கில்லு தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கில்லு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது டப்புன்னு நம்ம ஹீரோவோட முதுகை எவனை சொறிறான், எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அவன், பதறாத நான் தான், என்ன டக்குன்னு பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நம்ம ஹீரோ அவனை பார்த்த உடனே இவன் அவன் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, அவன் 100 1000 10,000 பேரை கொண்டுட்டு அவங்களோட பணத்துக்கு மேல சும்மா வெறி கொண்ட வேங்க மாதிரி ரொம்ப கோவத்தோட நிக்கிறான். அதை நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சு பார்த்துட்டு, இவன் சாய் ஹுக் தானே, இவன் இப்படி இங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆவான். அப்படி ஷாக் ஆகி அவனை பார்க்கும்போது அப்ப நம்ம ஹீரோ அவனை பத்தி யோசிப்பான், இந்த சாய் ஹுக் ஸ்டார்டிங்ல நல்லா தான் ஹன் பண்ணிட்டு இருப்பான், ஆனா அதுக்கப்புறம் தான் இவனோட அந்த கொலகார புத்தியை தெரிய வந்தது, ஒரு மிகப்பெரிய கில்டையே கொடூரமா கொண்டு இருக்கான், இதுல முக்கிய குற்றவாளி அவன் தான், இவன் ரொம்பவே கோரமானவன், ரொம்பவே கொடூரமானவன், இவன் எதுக்கு என்கிட்ட வந்து பேச வரான், சரி என்னன்னு கேட்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சாயை பார்த்து கேட்பான். அதுக்கு அந்த சாய் நம்ம ஹீரோ கிட்ட, ஏய் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தப்பா, ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருந்தேன், நீ அந்த கடைக்குள்ள போய் ஏதோ பொருள் வாங்குற, நிறைய பாயிண்ட் வச்சிருக்க, உன்னை பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோ மனசுக்குள்ள, என்னது நீ என்ன ஃபாலோ பண்ணியா,
இவ்வளோ நேரம் நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்க, ஆனால் என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியலையே. உன்னோட கொலைகார புத்தியை நீ இப்போ காட்ட ஆரம்பிச்சிட்டியா? இப்போ இங்கே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போகுது. நான் அதுக்கு ரெடியாக இருக்கணும். இவன் ஒரு ஓநாய் மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே சண்டைக்கு ரெடியாக இருக்கும்போது அவன் படார்னு சின்ன நாய்க்குட்டி மாதிரி, நீ வேணா பேசாமல் என் கூட சேர்ந்து சண்டை போடுறியா, நம்ம 2 பேரும் ஒரே டீமாக சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நாய்க்குட்டி மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு என்னது இவன் சண்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ 2வது ஃப்ளோர் போறதுக்கான அந்த டாஸ்க் வருது. அப்ப அந்த டவரோட சிஸ்டம் நம்ம ஹீரோக்கு முன்னாடி எப்படி பார்க்கும். அதோட நம்ம ஹீரோக்கு ஒரு நெக்லஸ் மாதிரி ஒன்று கொடுக்கும். அதை கொடுத்துட்டு இதுதான் சார்லஸ் கிளானோட மிக அரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நீங்க கடைசி வரைக்கும் பாதுகாப்பா வச்சுக்கணும். அந்த காட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனே மாத்தி விட்டுரும். நம்ம ஹீரோ இப்ப காட்டுக்குள்ள இருப்பான். அங்க ஒரு பள்ளி மனிதன் மாதிரி ஒருத்தன் அப்படி வானத்தை அப்படி வான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க சுத்தி நிறைய பள்ளி மனிதர்கள் யாரையோ தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோ மரத்துக்கு மேல நின்று கீழே இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னது இது, இதுங்கிட்ட இருந்து இந்த பொக்கிஷத்தை நான் பாதுகாக்கணுமா, அந்த பொக்கிஷத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் எடுத்து பார்த்தா டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பாகி இதோட எஃபெக்ட் என்ன, இதோட பவர் என்னன்னு இப்போதைக்கு உங்களை காட்ட முடியாது, நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கணும் அப்படி சொன்னோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா ஒரு பவருமே இல்லாமல் இந்த செயினை நான் இதுக்கு பாதுகாக்கணும், சரி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கீழே பார்த்தா அந்த ஒரு பள்ளி மனிதன் ஏதோ தேடிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருப்பான். அவனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சும்மா சூப்பர் ஹீரோ மாதிரி லேண்டிங் கொடுத்துட்டு ஸ்வாட் எடுத்துட்டு செம்ம ஸ்பீடாக போய் குறுக்க ஒரு வெட்டினதுல சும்மா 2 துண்டா பொழந்துட்டு செத்து போயிடும் அந்த பள்ளி மனிதன். அப்போ நம்ம ஹீரோ நான் அந்த காட்டுக்குள்ளே உயிர் வாழணும் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா பள்ளி மனிதர்களையும் போட்டு தள்ளணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அப்படி சுற்றி பார்த்தா சும்மா வசன்னு மேலே கீழேன்னு எல்லா பக்கமும் அந்த பள்ளி மனிதன் மாசஸ்லாம் இருப்பாங்க. அங்கே ஒரு பள்ளி மனிதன் அப்படி வேகமாக பறந்து வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அதோட உடம்பு 2 துண்டா வெட்டி போட்டுருவான். அங்கே இருக்கிற ஒவ்வொரு பள்ளி மனித மாசஸ் எல்லாத்தையுமே சும்மா துண்டா செம்ம ஸ்பீடாக போய் வெட்டி வீசிக்கிட்டே இருப்பான். சும்மா அங்கே இருக்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளணும்னு நம்ம ஹீரோக்கு பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டு இது ரொம்பவே அட்வென்ச்சராக தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஆமாம் அந்த சாய் நம்ம ஹீரோவை கூப்பிட்டானே என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அந்த சாய் நம்ம ஹீரோவை கூப்பிட்ட உடனே நம்ம ஹீரோ நீ எந்த லெவலில் அந்த சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவன் 8வது லெவலை சூஸ் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இல்லை நான் 10வது லெவலை சூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழட்டி விட்டு நம்ம ஹீரோ வந்திருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ ஹார்ட் லெவல் 10வது இதில் யூஸ் பண்ணுறதுனால அவன் 8வது இதில் இருக்கிறான். நம்ம ஹீரோ எனக்கு அந்த மாதிரி லோ ரேஞ்சில் சண்டை போகிறது பிடிக்காது, நான் ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்காக தான் நான் ஹார்ட் லெவலில் 10ல் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு தனியாக இருந்தால் தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுக்கிட்டே அப்படி போகும்போது முன்னாடி பார்த்தா ஒரு மிகப்பெரிய பயங்கரமான மான்ஸ்டர் மேலே அந்த பள்ளி மனிதர்களோட அந்த பாஸ் வந்து நிற்பான். கையில் பயங்கரமான வெப்பனை வச்சுட்டு நிற்பான். நம்ம ஹீரோத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியா பாஸ் வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு அந்த பறக்கிற ஸ்கில்ல நம்ம ஹீரோ பாயிண்ட் கொடுத்து வாங்கினா பாருங்க. அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி சும்மா ஜம்ப் பண்ணி அந்த மிகப்பெரிய மான்ஸ்டருக்கு மேலேயே பறந்து போவான். போனது மட்டும் இல்லாமல் அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு ஏய் உன்ன மாதிரி உணவு சங்கிலியில கீழே இருக்கிற அற்பமான மான்ஸ்டர்ஸ் எல்லாமே என் கையால் சாகிறதுக்கு தாண்டா பிறந்திருக்கீங்க அப்படின்னு சும்மா ஓங்கி ஒரு போடு அந்த பாஸ் மான்ஸ்டரை மட்டும் கொண்டது இல்லாமல் அது மேலே உட்காந்துட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த மான்ஸ்டரையும் 2 துண்டா பொழந்து விட்டுருவான் ஒரே வெட்டு. அப்புறம் கை கால் எல்லாத்தையுமே சும்மா சரசன்னு வெட்டி துண்டா ஆக்கி விட்டுருவான். அந்த பாஸ் மான்ஸ்டரை அசால்ட்டாக போட்டுனதுக்கப்புறம் அந்த செயின் இருக்கு பார்த்தீங்களா ட்ரெஷர், அந்த அரிய வகை பொக்கிஷம், அதோட பவர் என்னன்னு சொல்லிட்டு இப்போ தான் காமிக்குது. இப்போ இதோட பவர் என்னன்னா உங்களுக்கு அடிபட்டாலோ என்ன ஆனாலுமே இது உங்களை ஹீல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் அது காட்டும். இதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே இது நான் வேஸ்ட்னு நினைச்சேன், நல்லாவே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஹீரோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த பாஸ் மான்ஸ்டரோட அந்த ஸ்கில்லு அந்த மான பவர் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவனுக்கு அப்படி காப்பி பண்ணி எடுத்துக்குவான். அதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பரவாயில்ல நான் இப்படியே லெவலப் ஆகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் நினச்சதை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே அந்த டவரை விட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம ஹீரோட அம்மா இங்கே வா உனக்காக நான் சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையாக சாப்பாடெல்லாம் செஞ்சு நம்ம ஹீரோக்கு வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ரெடியாக இருக்கும்போது நம்ம ஹீரோட அம்மா ஹீரோவை பார்த்து நீ அந்த 2 ஓனாயிட்டு இருந்து என்னை காப்பாற்றி பாதுகாப்பாக வீட்டுக்கு கூட்டு வருவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல, நீ உண்மையாலுமே ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு பாராட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை நான் கேட்டு முடிச்சுட்டு அப்படியே சாப்பிடலான்னு சொல்லிட்டு வாயில் எடுத்து வைப்பான். அப்படி சாப்பிட்டுட்டு ரொம்ப நன்றி அம்மா, இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆவான். அப்புறமா அவனோட கம்ப்யூட்டரில் போய் பார்த்தா இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்குள்ளே போன ஹண்டர்ஸ் எல்லாருமே அந்த டவரில் யூஸ் பண்ணுற அந்த சிஸ்டம் வச்சுருப்பானுங்க. அதில் எல்லாருமே மாறி மாறி மெசேஜ் பண்ணிக்கோனுங்க. அதில் எல்லாருமே நம்ம ஹீரோ பற்றி தான் பேசுகிறாங்க. டேய் நீ பாடுறா எவனோ ஒருத்தன் ஃபஸ்ட்டு வந்திருக்கான் அவனோட பாயிண்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோ கிம்சோன்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஐயோ என்னடா இது பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கே, நம்மளை டெவலப் ஆகவே விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாவான்.
நம்ம ஹீரோ இன்னும் யார் யார் நம்மளை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அந்த சேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பத்தி எல்லாருமே தேடிட்டு இருப்பானுங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தன், டேய் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா அப்படின்னா எல்லா கில்டும் அவனை பத்தி தாண்டா தேடிக்கிட்டே இருப்பானுங்க, செம லக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ போச்சுடா, போக போக இன்னும் பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாவான் நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணா கொரியா சியோல ஏர்எஸ் கில்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த சாய் இருக்கான். அவங்கிட்ட, ஏய் சாய், உனக்கு அந்த கிம்ம தெரியுமா, அவன் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் இருக்கானமே, இப்போ ஒரே நியூஸ் எல்லாம் அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, நீ அவனை பாத்திருக்கியா, ஏன்னா நீனும் அவனும் ஒரே நேரத்துல தான் அவேக்கான மாதிரி எனக்கு நியூஸ் தெரிய வந்தது, உனக்கு அவனை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்டோட மாஸ்டர் அந்த சாய் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அந்த சாய் தெரிஞ்சுமே, அவன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை, அவன் யாரு என்னன்னு நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது, நான் டவர்ல அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த கில்டு மாஸ்டர், என்னது நீ டவருக்குள்ள தான் இருந்திருக்க, அவன் அந்த டவர்லேயே செம ஃபேமஸான ஆளு, அப்படி இருக்கும்போது அவனை எப்படி அவனுக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோல்டர்ல கையை வச்சுட்டு, இங்க பாரு, நீ அந்த டவர்ல 3வது இடத்துல இருக்கிற, நீ 8வது லெவல்ல அந்த ஹார்ட் லெவலை சூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்க, அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிற ஒருத்தனை உனக்கு தெரியாது நீ சொல்ற, அது எப்படி என்னால் நம்ப முடியல அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு உடனே சாய், நான் உண்மையதான் சொல்றேன், தெரிஞ்சா நான் சொல்ல போறேன், நான் 8வது ஹார்ட் லெவலில் சண்டை போடுறேன், ஒருவேளை அவன் என்னை விட ரொம்ப ஹார்டான லெவலில் சண்டை போடலாம், அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டே இருப்பான். அது கேட்ட அந்த கில்டு மாஸ்டர், ஓ அப்படியா, சரி அவனை பார்த்தா சீக்கிரமா என்கிட்ட சொல்லு, நானும் அவனை தான் தேடிக்கிட்டே இருக்கேன், நம்ம கில்டுல அவன் வந்தானா இன்னும் செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவாரு. அப்படியே இந்த பக்கம் சாய் அப்படி பில்டிங்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், அந்த கிம்ன்றவன் ரொம்ப கடுப்பேத்துறானே, அவனை என் கூட சேர்ந்து சண்டை போட வாடான்னு கூப்பிட்டா அவன் வரமாட்டேன்ட்டான், இப்படியே போயிட்டு இருந்தா அவன் நம்மளுக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பான், நான் அவனை ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு என்னோட வழியை பார்த்து நான் அதுல ஃபோக்கஸ் பண்ணி ஒழுங்கா போகணும், இதுக்கப்புறம் அவங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது, நான் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய் மனசுக்குள்ள ரொம்ப டயர்டா யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ இந்த பக்கம் 3வது ஃப்ளோரை முடிச்சிடறான், 4வது ஃப்ளோரை முடிச்சிடறான், 5வது ஃப்ளோரை முடிச்சிடறான், இப்படி அசால்ட்டா ஃப்ளோரெல்லாம் முடிக்கிறான், ஸ்கூல்ல பாஸ் ஆகிறான், எஜுகேஷன் ரிசல்ட் எல்லாம் வருது, அப்படி நம்ம ஹீரோ டவருக்கு போறான், 6வது ஃப்ளோரை முடிக்கிறான், நம்ம ஹீரோக்கு 1000 பாயிண்ட் கிடைக்குது, அப்படியே போயிடுது, அப்படியே போய் கடைசியில் ஃபைனல் எக்ஸாம் வந்துடுது. நம்ம ஹீரோ இந்த உலகத்துக்கு வந்து இப்போ 9வது ஃப்ளோரே முடிச்சு விட்டான். 9வது ஃப்ளோரை முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஹீரோ அடுத்து 10வது ஃப்ளோருக்கு தான் போகணும். இப்போ நம்ம ஹீரோ இந்த உலகத்துக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுது. நம்ம ஹீரோ அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருப்பான். அம்மா நான் வெளியே போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா அங்கே மெட்ரோ ட்ரெயின் சும்மா செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த பிரிட்ஜுக்கு மேலே ட்ரெயின் எல்லாம் பார்த்துட்டு, பரவாயில்ல இந்த வருஷத்துலயும் ஓரளவுக்கு வேகமாக தான் ட்ரெயின் இருக்குது, நான் இந்த உலகத்துக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இது ரொம்பவே பெரிய டைம், ஆனால் சீக்கிரமாக போயிடுச்சு, அடுத்ததான் நான் 10வது ஃப்ளோரை முடிச்சாகணும், இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா 20வது ஃப்ளோர் 30வது ஃப்ளோர் அதெல்லாம் போக போக கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா நான் 10வது ஹார்ட் லெவலை சூஸ் பண்ணியிருக்கேன், அதை விட கம்மியான ஹார்ட் லெவலை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது, நான் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறணும், ஏன்னா கிரீன் கலர் டஞ்சன் கேட்டு ஒரு மிகப்பெரிய டஞ்சன் கேட்டு வந்துருச்சு, அதுலேருந்து டஞ்சன் பிரேக் ஆகி பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஊருக்குள்ளே வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, அது சீக்கிரமாக நடந்துடும், அது மட்டும் நடந்தது அப்படின்னா அந்த ஊரே நாசமாயிரும், மறுபடியும் ஒரு பேரழிவு நடந்துடும், அதை நான் தடுத்து நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சன்செட் எல்லாம் பார்த்துட்டு நான் சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா டவருக்குள்ள போய் 10வது ஃப்ளோர்ல என்ட்ராராம். அப்படி 10வது ஃப்ளோருக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த கேட்டுக்கு வாசல்ல ஒரு வயசான ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் நம்ம ஹீரோ போகும்போது, ஏய் நீ உள்ள போ, ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதாவது கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம ஹீரோ இந்த டவருக்கு வாசல்ல இருக்கிற அவரை பார்த்து, இவர் தான் 10வது ஃப்ளோர்ல இருக்கிற பிச்சைக்காரரு, வாசல்லே இருப்பாரு, ஆனா இவரை பார்க்கும்போது மற்றவங்க எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க, இவரால் என்ன ஆக போகுது அப்படின்னு, ஆனா நான் அப்படி இக்னோர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருக்கு 5000 பாயிண்ட் கொடுக்குறாங்க. 5000 பாயிண்ட் கொடுத்தோன்னா அதை பார்த்து அவரு, என்னப்பா இவ்வளோ காசு கொடுக்குறியா, இந்த மாதிரி பாயிண்ட்லாம் எனக்கு யாருமே கொடுத்ததில்ல, இப்படி நீ கொடுக்குறனா உன் நல்ல மனசை காட்டுது, நீ ரொம்ப நல்லவன்டா, உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு இந்த 10வது ஃப்ளோர்ல இருக்கிற ஏதாவது ஒரு தகவல் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். அதை கேட்ட இந்த பிச்சைக்காரரு, அப்படியா தம்பி, நீ எனக்கு இவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்க அப்படின்னா உனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்லி ஆகணும், சரி இந்த விஷயத்த சொல்றேன், நீ இப்போ 10வது ஃப்ளோருக்குள்ள இருக்கிற அந்த கிராமத்துக்குள்ள போற, அந்த கிராமத்துல இருக்கிற சீஃபு கிட்ட கொஞ்சம் கவனமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லி முடிப்பாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோ, அவ்வளவுதானா, இவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்கேன், இது என்ன வெறும் சீஃப் கிட்ட மட்டும் கவனமா இருன்னு சொல்றாப்ல, சரி இவர் சொல்றாருன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கு, நான் போறேன், அந்த சீஃபு கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த 10வது ஃப்ளோர் அந்த கிராமத்துக்குள்ள போறான்.
உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஹீரோ அந்த கிராமத்து மலை மேல நின்றுட்டு அந்த கிராமத்து ஊரை அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் ஒரு சின்ன பொண்ணு மரத்துல இருக்க பழத்தை எடுத்து, வாவ் பழம் சூப்பரா இருக்கு, நான் லக்கி, இதை நல்லா சாப்பிட போறேன், வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து அதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா ஒரு மிக பெரிய சாலமன்ற பள்ளி மரத்து மேல டங் டங்குன்னு அப்படி அங்க இருக்க பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பொண்ணு கிட்ட வரும் பாருங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு ஐயையோ காப்பாத்துங்க அப்படி சொல்லிட்டு கத்திட்டே ஓடி வருவோம். பின்னாடியே அந்த மிகப்பெரிய சாலமன்ற பள்ளி அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கோம். அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது கிட்ட அப்படி திரும்பி பார்த்தா பட்டாருன்னு நம்ம ஹீரோ குறுக்க பூந்து டைட்டா அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பக்கம் பறந்து போயிறாரு. அப்படியே நம்ம ஹீரோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கில் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த பள்ளியோட பவரை அப்சர்வ் பண்ணி சும்மா ஸ்வாடை எடுத்து சரசரன்னு துண்டு துண்டா வெட்டி வீசிட்டு சும்மா ஸ்டைலா லேண்ட் ஆவாரு. நம்ம ஹீரோ அந்த பள்ளியை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் அதை பார்த்து அந்த பொண்ணு நீ எப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ ஏமா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அப்படியே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கீழே இறக்கி விட்டு ஊருக்குள்ள வந்தா அங்க இருக்க மக்கள் எல்லாம் கதவை டம்முன்னு பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படுறாங்க. அங்க இருக்க எல்லாரையும் கிட்னாப்பர் வந்துட்டான்டா, குழந்தைகளை தூக்கிட்டு போறான், பூச்சாண்டி வந்திருக்கான், யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கதவை மூடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஏங்க கதவை துறங்க, நான் ஒன்றும் கிட்னாப்பர் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க இல்ல இங்க இருந்து ஓடி போயிரு, குழந்தைங்களை பிடிக்க வந்திருக்க பூச்சாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ச்சே என்னை பார்த்து ஏதோ பூச்சாண்டிங்கிறாங்க, நானே குழந்தையெல்லாம் கடத்தவா போறேன், இந்த ஊர்ல எதுக்கு எல்லாருமே பயந்துட்டு இப்படி கதவை பூட்டிட்டு இருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது ஸ்கிரீன் பப் ஆகி இந்த கிராமம் டேஞ்சர்ல இருக்குது, இந்த கிராமத்தை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னது இது, கிராமத்தை நான் காப்பாற்றணுமா, இதுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல, எல்லாருமே கதை பூட்டி வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, இப்படியே இருந்தா நான் என்ன பண்றது, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி 2 பேர் கருப்பு உருவம் மாதிரி நம்ம ஹீரோவை நோட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்து ஜன்னல் எல்லாத்தையுமே திறந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ போற பாதை எல்லாமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கணும், நான் இந்த இடத்த இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு சரியாக இங்கே என்ன நடக்க போகுதுன்றதை கெஸ் பண்ணவே முடியல, சரி கொஞ்ச நேரம் உட்காருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மரத்துக்கு கீழே அப்படியே உட்காருவான். உட்காந்துட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ காப்பாற்றின அந்த சின்ன பொண்ணு மரத்துக்கு முன்னாடி நிற்பா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து ஏய் நீ தானே அந்த பொண்ணு, நான் இதுக்கு முன்னாடி உன்னை காப்பாற்றினே அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு டப்புன்னு நம்ம ஹீரோக்கு பழத்தை கொடுப்பா. நம்ம ஹீரோ அந்த பழத்தை பார்த்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே மரத்துக்கு முன்னாடி நின்றுருப்பா. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு சரி நீ எனக்கு பழம் கொடுத்துருக்க, நான் உனக்கு ஒன்று கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி வாங்கினா பாருங்க சுருக்கு பை, அந்த சுருக்கு பையில என்ன வேணாலும் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டோரிமானோட அந்த பாக்கெட் மாதிரி அதுக்குள்ள எவ்வளோ பொருள்னாலும் வச்சுக்கலாம், அந்த மாதிரியான பாக்கெட்டை நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பான். அந்த சுருக்கு பையை எடுத்து ஓப்பன் பண்ணி கொடுத்தா அதில் நிறைய சாப்பாடு, மீட்டு பிரெட்டு இந்த மாதிரி ஹனின்ற மாதிரி நிறைய சாப்பாடு இருக்கு. அதை பார்த்தோன்னா அந்த குட்டி பொண்ணுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன அவ்வளோ பசியில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கூட உட்காந்து அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ ஆமா ஏன் இங்க இருக்க மக்கள் எல்லாமே இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாமே கதவை பூட்டிட்டு பயந்துட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுவா எங்களோட ஹீரோ இந்த கிராமத்தோட சீஃப் இருக்காரு பாருங்க, அவர் தான் சொன்னாரு, அவர் சொல்ற மாதிரி தான் நாங்களாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதை பார்த்து எனது ஹீரோவா யாரு அந்த சீஃபா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த குட்டி பொண்ணும் ஆமா எங்க கிராமத்தில் இருக்க எல்லாத்தையுமே பாதுகாக்கிறவர் அவர் தான், அவர் சொல்றதை எல்லாத்தையுமே நாங்கள் கேட்போம், அவர் தான் எங்களுக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்க மாதிரி இருக்குது, இந்த பொண்ணு சொல்ற மாதிரி அப்படி எது ஹீரோ மாதிரி தெரியலையே, அந்த சீஃப் கிட்ட பாதுகாப்பா இருக்கணும் தானே அந்த பிச்சைக்கார சொன்னான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, இங்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்க எந்த மாதிரியான ஆளு, நீங்க ஏதாச்சும் கொல்லுவீங்களா, யாராச்சும் கடத்திட்டு போவீங்களா, நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களே, எனக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறீங்க, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்களே, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ நான் இங்க வந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சு இந்த ஊரையை பாதுகாக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ நீங்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொல்லுவீங்களா, அதுக்காக தான் இங்க வந்தீங்களா, எனக்கு இதை நம்பவே முடியல, ஆனா இங்கதான் எங்களோட சீஃப் இருக்காரு அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லும்போது அப்ப டக்குன்னு அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அப்ப அந்த வில்லேஜோட சீஃப் வருவான், பாக்குறதுக்கு வயசான மாதிரி இருப்பான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஓ என்னோட கிராமத்துக்கு யாரோ புதுசா வந்திருக்காங்க போல இருக்கு, உங்களை வரவேற்கிறேன், நீங்க முதல்ல இங்க வந்தீங்கன்னா என்னெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போது நம்ம ஹீரோ அந்த சீஃபை பார்த்த உடனே இவன் தானே சீஃபு,
அங்க வெளியே இருக்க பிச்சைக்கார சொன்னது இவன் தான், இவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொன்னானே, இவன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த சீஃப் நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க இங்க புதுசா வந்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது எங்க கிராமத்துல உள்ளவங்களுக்கு நீங்க எப்படி உணவு கொடுக்கலாம், நீங்க உணவு கொடுக்க கூடாது, நீங்க உணவுல ஏதாச்சும் கலந்துருந்தீங்கன்னா அது ரொம்பவே மோசமாயிரும், இங்க யாருமே வெளியாட்களோட உணவை சாப்பிடக்கூடாது, நாங்க உணவுல கொஞ்சம் தட்டுப்பாடா இருந்தாலுமே அதுக்காக வெளியாள்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட மாட்டோம், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொன்னோன்னே நம்ம ஹீரோ அவரை பார்த்து செம கோவமா முறைப்பான். அந்த வில்லேஜ் சீஃபை பார்த்த உடனே அந்த குட்டி பொண்ணு அப்படியே பயத்துல வேர்த்து போய் அப்படியே முழிச்சுட்டு கையில வச்ச சாப்பாடை கீழே போட்டுருவா. இதுக்கு முன்னாடி தான் அந்த குட்டி பொண்ணு இந்த வில்லேஜ் சீஃபை ஹீரோன்னு சொன்னா, ஆனா பார்த்த உடனே இவ்வளோ பயப்படுறா. நம்ம ஹீரோ அந்த வில்லேஜ் சீஃபை பார்த்த உடனே, ஓ நீங்க தான் இங்க இருக்க சீஃபா, உங்களை தான் நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவரை பார்த்து சொன்னோன்னே, அதுக்கு அங்க இருக்கிற வில்லேஜ் சீஃபு கிட்ட பக்கத்துல இருக்க அந்த மேயரு, சீஃப் இவனை பார்த்தா ரொம்ப மோசமான ஆளா தெரியறான், இவன் என்ன பண்றது, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன யோசிச்சுட்டு இருக்கானுங்க, என்ன ஏதோ அட்டாக் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்ப அந்த வில்லேஜ் சீஃப் அந்த குட்டி பொண்ணை பார்த்து, இந்த பாரு பாப்பா, நீ வெளியே இருக்க ஆளுகிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை மிரட்டுவான். அந்த குட்டி பொண்ணு அப்படியே பயத்துல என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொல்ல வரும். உடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணு மேல தலையில கைய வச்சு, இங்க பாரு பாப்பா, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீ கொஞ்சம் நிதானமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை சமாதானப்படுத்திட்டு அப்படியே எந்திரிச்சு அங்க சீஃபை பார்த்து, யோ இங்க பாரு, நான் தான் சாப்பாடு கொடுத்தேன், இந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல இந்த கிராமத்துக்கே சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டைமென்ஷனல் பாக்கெட் அதை எடுத்து காட்டுவான். அங்க இருக்க அந்த மேயர் பையனும் அதை திறந்து பார்த்து, இங்க பாருங்க சீஃப், சாப்பாடு நிறைய இருக்குது, எக்கச்சக்கமா இருக்குது, இவ்வளோ பெரிய பையன் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ, நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன், ஆனா எனக்கு நீங்க ஒன்று பண்ணணுமே, பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த சீஃபும், நீ என் பின்னாடி வா, உனக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வீடு கொடுக்கறதுக்காக அந்த சீஃப் கூட்டு போவாரு. நம்ம ஹீரோ போற வழியில ஃபுல்லா பார்த்தா அங்க மக்களெல்லாம் கூடி நிப்பாட்டிட்டு ஏதோ ப்ரேயர் மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, இதுக்கு முன்னாடி நான் போன இடத்துல இப்படிதான் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பானுங்க, பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருப்பானுங்க, ஆனா இங்க அந்த அளவுக்கு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா கடைசியில நடக்கக்கூடாது நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்புல அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க கூட்டமா வேண்டிட்டு இருந்தவனுங்க டக்குன்னு பார்த்தா அங்க முன்னாடி இருக்க ஒருத்தன் கத்தி எடுத்து அங்க ஒருத்தன் கட்டி போட்டு வச்சிருப்பானுங்க. அங்க இருக்க ஒரு கயிறு அப்படி வெட்டினதுக்கு அப்புறம் தரையில இருந்து அப்படி ஓப்பன் ஆகி ஃப்ளோர் ஓப்பன் ஆகி அவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ளோர் அப்படி க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் தான் தெரியுது இவனுங்க சாதாரணமா ப்ரேயர் பண்ணல, பலி கொடுக்குறாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ அதை பார்த்த உடனே செம்ம சாக்காயிருவான். ஏய் என்னடா அவனுங்க அங்க இருக்க மனுஷங்கள மாதிரியே வித்தியாசமே இல்லாம அதே மாதிரி கொடூர மனப்பான்மையோட இருக்கானுங்க, சரி நான் உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பும்போது அங்க இருக்க 2 பேரு அப்படி சாதாரணமா பேசுவானுங்க. ஏ அந்த பையன் மில்லர்ஸ் ஃபேமிலி சேர்ந்தவன் தானே, சே வருத்தமா இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாதாரணமா பேசிட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இவனுக்கு பேசாத எல்லாத்தையுமே கேட்டு அப்படி நடந்து போகும்போது அப்படி இங்க இருக்கிற சில பேர் பேசிட்டு இருப்பானுங்க. ஏய் நம்ம சீஃப் தான் இது கிட்ட இருந்து எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு இருக்காரு, நம்ம இன்னும் 3 நாள்ல அடுத்த பலியை கொடுத்தாகணும், நம்ம சீஃப் சொன்னதை கரெக்டா பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நடந்து போறத பாப்பானுங்க. ஏய் நம்மளுக்கு அடுத்த பலிக்கு இங்க இருக்க ஆளுக்கு தேவையில்லை, அதுக்காகவே ஒரு பலியாடு வந்திருக்கான்டா அப்படின்னு அங்க இருக்க மக்கள் எல்லாமே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பான். அங்க மக்கள் எல்லாம் சும்மா பேய் மாதிரி நம்ம ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த சீஃபு கிட்ட மேயர் பையன் வந்துக்கிட்டு, சார் இப்போ பலி கொடுத்தாச்சு, அடுத்த 3 நாளுக்கு அப்புறம் ஒரு பலி கொடுக்கணும், அந்த பலிக்கு இங்கே வந்த பையனை சூஸ் பண்ணியிருக்கானுங்க, என்ன பண்ணுறது, ஆனால் அந்த மாதிரி பலி கொடுக்கறதெல்லாம் ஓகே தானா, எதுக்காக இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த சீஃப் மேயர்கிட்ட, இங்கே பாடுறா இந்த மேஜிக் லிக்விட், இது மூலமாக தான் மான்சஸ் எல்லாமே நம்ம கிராமத்துக்குள்ளே வராமல் தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கேன், இது எதனால கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், இவங்களெல்லாம் பலி கொடுக்கறதுனால தான், இது என்னதான் ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தாலுமே மக்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், ஒரு 10 பேரை காப்பாத்துறதுக்கு ஒருத்தரை பலி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை கொடுப்பேன், அதை பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன், ஏன்னா அங்கே ஒரு பாம்பு மான்ஸ்டர் இருக்குது, அதுக்கு பலி கொடுக்கலன்னா அது மொத்தத்தையும் சாப்பிட்ரும், மொத்த மக்களை சாப்பிட்டா என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, நான் இந்த கிராமத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அப்போ பலி கொடுத்து தான் ஆகணும் அந்த பாம்பு மான்ஸ்டருக்கு அப்படின்னு அந்த சீஃபு ரொம்ப வில்லத்தனமாக பேசிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா 3 நாள் கழிச்சு சும்மா முகமுடியை போட்டு நெருப்பு பதத்தோட வரானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மயங்கி போய் கிடக்குறான். நம்ம ஹீரோவை தான் தூக்கிட்டு வந்து அதே ஃப்ளோரில் போடுறானுங்க. அந்த ஃப்ளோரை போட்டுட்டு, தம்பி எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கயிறை கட் பண்ணி விட்றானுங்க. யாருன்னு பார்த்தா அந்த சீஃப் தான். கட் பண்ணி விட்ட உடனே நம்ம ஹீரோ அப்படியே அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே விழுறான்.
அப்படியே விழுந்துட்டே இருக்கும்போது மேலே நின்று அவனுங்க பார்த்துட்டு இருப்பானுங்க. கீழே பார்த்தா ரெட் கலர்ல சும்மா மான்ஸ்டர் மாதிரி ஒரு ஸ்னேக் இருக்கும். அது வாயை பொளந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கும். அதோட பல்லு அவ்வளோ பெருசா இருக்கும். செம பயங்கரமான மான்ஸ்டர். அப்படியே கட் பண்ண அந்த சீஃப் அங்க குகைக்குள்ள வந்துட்டு இருப்பான். அண்டர் கிரவுண்ட்ல அந்த பாம்பு மான்ஸ்டர் இருக்கு பாருங்க, அங்க இடத்துக்கு அவன் வந்துட்டு இருக்கான். இங்க அவனை போட்டு ஒரு நாள் கிட்ட ஆக போகுது. அவன் இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பான். அந்த பாம்பு அவனை முழுங்கி செரிச்சிருக்கும். சரி, அந்த பாம்பு இப்போ எந்த மாதிரியான நிலைமையில இருக்குன்னு போய் பார்க்கலாம். அடுத்த பலி எப்போ கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் கிழவன் அந்த குகைக்குள்ள அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்த பார்த்து அப்படி கண்ணு மொழிலாம் பிதிங்கி போய் சாக்காயி வாயை பொளந்து பார்த்துட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சும்மா கெத்தா நின்றுட்டு, ஓ வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா நிப்பாரு. அந்த பாம்போட உடம்பு, அந்த பாம்போட தலை, இது எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி போட்டிருப்பாரு. நம்ம ஹீரோ நிக்கிற ஆறா பார்த்தா சும்மா மரண மாசா இருக்கும். ஏய் என்ன நீ எதுக்காக இங்க வந்த சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சீஃப் கிழவனை பார்த்து கேட்பாரு. இந்த சீனா சும்மா வெறித்தனமா இருக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறத பார்த்துட்டு அவன் பயந்து முழிச்சு போயிட்டு வேர்த்து போயிடும். எப்படி இதெல்லாம் எப்படி சாத்தியம், ஒன்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஒரு மிகப்பெரிய பாம்பு மாத்திரை நீ எப்படி கொண்டுன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஏய் என்னடா ஓவரா கத்திட்டு இருக்க, மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சாகாதா, மான்ஸ்டரையும் கொள்ளலாண்டா, நான் மான்ஸ்டரை வேட்டையாட வந்த ஹண்டர்ரா அப்படி சொல்லும்போது அதெல்லாம் பார்த்துட்டு அவன், இல்லை இந்த வில்லேஜை நான் எப்படியாச்சும் என்னோட கண்ட்ரோல்குள்ளே நான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி மான்ஸ்டர் இருக்க வரைக்கும் தான் வெளியுள்ள மான்ஸ்டர்லாம் வந்து அட்டாக் பண்ணாது. நீ இதை கொண்டுட்டு அப்படின்னா வெளியே இருக்க மிகப்பெரிய பள்ளிலாம் உள்ளே வந்துடும். நீ இப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த பாம்பு தான் இந்த கிராமத்தை காப்பாத்துச்சு. நான் இந்த கிராமத்துக்கு ஹீரோவாக இருந்தேன்டா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே அவன் கிட்ட போய், டேய் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் உன் தலையை துண்டா வெட்டிடுவேன். மக்களை இந்த பாம்புக்கு பலி கொடுத்துட்டு நீ இந்த பாம்பை வச்சு மக்களை காப்பாற்ற போறியா முட்டா பையில, இதோட உன் கதை முடிய போகுதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகும்போது அந்த கிழவன் பாம்பு முன்னாடி அப்படியே அழுதுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இங்கே கிராம மக்கள்லாம் வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. என்னப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த பாம்போட தலையை வெட்டி ஸ்ட்ரைட்டாக இங்கே மக்கள்கிட்டே கொண்டு வந்து காட்டுவான். பார்த்தீங்களா இதெல்லாம் கொல்லலாம், உங்களோட சீஃப் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட அங்கே இருக்கவங்க எல்லாருமே, என்னது சீஃப் போய் சொல்லியிருக்காரா, ஆச்சே அவர் நம்பி நம்ம பசங்களை எல்லாத்தையுமே பலி கொடுத்தோமே, இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வேட்டையாடலாம், அவங்கள வேட்டையாடி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட அங்கே இருக்கவன், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா, எங்களுக்காக சண்டை போட தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும், சரி இங்கே பாருங்க பாம்போட முட்டையெல்லாம் இருக்கு, இதை அப்படியே வளர்த்து ட்ரெயின் பண்ணி இதை வச்சு சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட அவனுங்க, ஐயோ என்னையா பேசிட்டு இருக்க, பாம்பை எப்படியா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ, அதான் தெரியுது இல்ல, ஒழுங்கா எல்லாத்தையுமே போட்டு தள்ளுங்கடா, மான்ஸ்டர்ஸை வேட்டையாடணும், நான் வேணா உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா கிராம மக்களுக்கும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே நம்ம ஹீரோ, ஏய் இங்கே பாருங்க இதுக்கப்புறம் யாரையுமே பலி கொடுக்கக்கூடாது, ஒரு மக்களோட உயிரும் போகக்கூடாது புரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாருமே மிரட்டுவான். அவங்களும் சரிங்க இனிமேல் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், இங்கே இருக்க சீஃப் ஒரு ஹீரோ மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் அவன் ஒரு கோலை, அவன் கதையை முதல்ல நான் முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு இருக்கு பாருங்க, நம்ம ஹீரோ பார்த்து அப்படி சொல்லிட்டு பயந்து போய் முடிச்சுட்டு இருப்பா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஏய் நீ இங்கே தான் இருக்கியா, நீ கவலைப்படாத, இனிமே உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட பாசமாக பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் அங்கே இருக்க கிராம மக்கள்லாம், சரிங்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எல்லாத்தையுமே நாங்கள் கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ சொல்கிறத கேட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இருக்க மேயரும், ஏங்க நான் முதல்ல இருந்தே அந்த சீஃப் கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன், அவங்க தாங்க கேட்கல, நீங்கள் என்னையும் உங்கள் கூட சேர்த்துக்கங்க, எனக்கும் சண்டையெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கிராம மக்களுக்கு அந்த மனசில் இருக்க தைரியம் இப்போ 60% அதிகமாகும். இதை பார்த்து நம்ம ஹீரோ நல்லா தான் போயிட்டுருக்கு, இப்போ அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் இன்னொரு கொகையில அந்த சீஃப் கிழவன் அப்படி கீழே படியில இறங்கி நடந்து வந்துட்டு இருப்பான். எங்கேயோ இருந்து வந்த அந்த திமிரு பிடிச்ச நாய் இப்போ என்ன ஹீரோவா இருந்து ஜீரோவா மாத்தி விட்டான், அவனை விடக்கூடாது அப்படின்னு அவன் இறங்கி வரும்போது அவனுக்கு முன்னாடி அந்த மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் படத்துக்கு இருக்கும். அது பார்க்கறதுக்கு ப்ளூ கலர்ல ஒரு பறவை மாதிரி இருக்கும். அதுகிட்ட வந்து, ஏய் இங்க பாரு, ஒன்று அழிக்கிற மாதிரி ஒருத்தன் இங்கே வந்திருக்கான், சீக்கிரம் கண்ணை முழி அப்படி சொல்லும்போது அது கண்ணை படக்குன்னு முழிக்கும் பாருங்க, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அந்த பறவைக்கிட்ட வந்து, நீ இப்போ ஒருத்தனை கொன்னே தீரணும், அதுவும் எனக்காக அப்படி சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமாக சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே எப்படி வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பானுங்க. அந்த சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அவனுங்க அப்படியே கட்டி போட்டு பிடிச்சி வைப்பானுங்க. இதை பார்த்து அவனுங்க, பரவாயில்லையாப்பா மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பிடிக்க முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய பூரான் மான்ஸ்டரு அது அப்படியே நம்ம ஹீரோ முன்னாடி எந்திரிச்சு நின்று அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண சொல்லி ட்ரை பண்ணும்போது அது அப்படியே மண்ணுக்குள்ளே பூந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போக பார்க்கும். நம்ம ஹீரோ சோடை பிடிச்சிட்டு உன்னை விட மாட்டேன், எங்கே தப்பிச்சு போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அதை ரெண்டும் அப்படியே பொழந்து விட்டுருவான். ஒரே வெட்டில் ரெண்டு துண்டா அப்படியே வெட்டி விட்டுருவான்.
அதை பார்த்துட்டு அவனுங்க, ஏய் வெளிய இருந்து வந்தவனே இங்க வாப்பா, சூரியன் மறைய போகுது, நம்ம டக்குன்னு இங்க இருந்து கிளம்பி ஆகணும், நீ சண்டை போட்டுட்டே இருப்பியே அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் இருப்பா இன்னும் கொஞ்சம் மான்ஸ்டரை வேட்டையாடணும், முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோ 10வது ஃப்ளோரை முடிக்கிறதுக்கு 90% வந்துட்டான். இந்த 90% முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இப்போ நான் அடுத்து மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொல்லணுமா இல்ல அந்த சீஃபை கொல்லணுமா, சரி என்னன்னு பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே அந்த பூரான் இருந்து கீழே ஜம்ப் பண்ணி நிற்பான். அப்ப அந்த இடமே அப்படியே அதிரும், தட 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 அதிர்ட்டு இருக்கும். என்னடா நடக்குது இங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ நின்று அந்த இடத்துல இருந்து அப்படி பூமி கடையில ஒட்டச்சுக்கிட்டு வெளியே வரும் பாருங்க. இதை நம்ம ஹீரோ அசால்ட்டா கையை கட்டிட்டு பார்த்துட்டு இருப்பான், என்னடா அது அப்படின்ற மாதிரி. அப்படியே ஒட்டச்சிட்டு மேலே பறந்து வர்றது ப்ளூ ஃபயர் பேர்டு. அது பார்க்கறதுக்கே செம பயங்கரமா இருக்கும். அதோட ரெக்கையில் எல்லாமே ஃபீனிக்ஸ் பறவையில் எப்படி நெருப்பு வரும் அதே மாதிரி நெருப்பா வந்துட்டு இருக்கும். இதை பார்த்த நம்ம ஹீரோ, ஓ இது வந்துருச்சா வெளியே, பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அப்ப அந்த சீஃப் கிழமை வானத்தை பார்த்து அந்த பறவை கிட்ட, நீ உன்னோட வேலையை காட்டு, இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே பயமுடுத்து, நான் உன்னை உருவாக்குனேன், நான் தான் உன்னை வளர்த்தவன்னு சொல்ல பேச்ச கேளு, நீ என்னோட அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வானத்தை பார்த்து அந்த பறவையை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அது செம கடுப்பாயி அது ப்ளூ ஃபயர் விடும் பாருங்க. விட்ட உடனே யாரை விடுதுன்னு பார்த்தா அந்த சீஃபை பார்த்து தான். அது வளர்த்தவனையே எரிச்சு கொண்டுருது இந்த சீஃப். அவ்வளோதான், இவன் கதையே முடிஞ்சிச்சு. ஐயோ இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழியில கத்திக்கிட்டு அப்படி சாம்பலா போயிடுவான். இருந்த இடம் தெரியாம அந்த சீஃப் இறந்து போயிடுவான். இதை பார்த்து நம்ம ஹீரோ, இதோட ஃபயர் ரொம்ப பயங்கரமா இருக்கு, இதை எப்படியாச்சும் நான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், இது இப்போ கிராமத்தை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கு, இதை விடக்கூடாது, நான் எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம வேகமா ஓடிட்டு இருப்பான். அவன் கிராமத்தில் இருக்க செவுர்ல அப்படி தாவி பறந்து போய் ஒரு ஜம்ப் அடிப்பான். நம்ம ஹீரோ குதிக்கிற பவரை யூஸ் பண்ணி அப்படி பறந்து போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜஸ்ட் மிஸ் ஓங்கி ஒரு வெட்டு போடுவான். அது அப்படியே ஹைட்டா பறந்துடும். என்னால கிட்ட நெருங்க முடியலையே, மிஸ் ஆயிடுச்சே, நான் எப்படியாச்சும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி கீழே விழுந்துட்டே இருக்கும்போது அந்த பறவை நம்ம ஹீரோவை ஓங்கி கிக்கு விட்டுரும். நம்ம ஹீரோவை காலை வச்சு அது மிதிச்சதுல நம்ம ஹீரோ மூஞ்சில ரத்தம் வரும். அப்படியே நம்ம ஹீரோ கீழே விழுந்துகிட்டே இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ பாக்கெட்ல கயிறு இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோ மூக்குல ரத்த வழியா கீழே விழுந்துட்டு இருக்கும்போது அந்த கிராம மக்கள் 2 பேர் நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறவனுங்க அப்படி ஊருக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாக்கெட்டுக்குள்ள வச்சிருந்த கயிறும் அப்படி கீழே விழுந்துட்டு இருக்கும். அந்த ஊர் மக்கள் 2 பேர் அந்த பசங்க இருப்பானுங்க. அப்படியே பின்னாடி திரும்பி பாப்பானுங்க. பார்த்தா அந்த ப்ளூ ஃபயர் பேர்டு அவங்க கிட்ட வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து அவனுங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல வேர்த்து ஊத்திட்டு ஐயா காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல கத்திட்டு இருப்பானுங்க. அந்த ப்ளூ பேர்ட் ஃபயர் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி கையில கத்தியை வச்சு கட்டி போட்டு அப்படி வீசுவான் பாருங்க. வீசுனதுல அதோட அந்த வாயில அப்படி கட்டிடும். வாயில கட்டி அப்படி மூணதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ அந்த பறவை கிட்ட கயிறு பிடிச்சிட்டே கிட்ட போவான் பாருங்க. அப்படியே கிட்ட போய், என்ன என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும் நினைச்சியா, இரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் யூஸ் பண்ணி உன்னோட பவர் எல்லாமே எனக்கு அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஃபயர் பவர் எல்லாத்தையுமே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அது பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும். அதே நேரம் நம்ம ஹீரோட உடம்பு அப்படி பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே கட்டமா இந்த பக்கம் ஹீரோ வீட்டுல அவங்க அம்மா யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. கிம்மா அவன் இப்போ பெரிய பையனா வளர்ந்துட்டான், எங்கேயோ வெளியே போயிருக்கேன்னு சொல்லியிருக்கான், டூருக்கு போயிருக்கான், வந்துருவான் அப்படின்னு சொல்லும்போது அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ கயிறை வச்சு பிடிச்சி அந்த ப்ளூ ஃபயர் பேர்ட் அப்படி பிடிச்சி வச்சுட்டு இருப்பான். அதோட நெருப்பு பவர் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். நம்ம ஹீரோட கையை கால் எல்லாத்தையுமே நெருப்பு பத்திக்கும். நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் யூஸ் பண்ணி அந்த பவரை நம்ம ஹீரோ அப்படி எடுத்துக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கும். இது ரொம்ப சுடுது, நான் சீக்கிரமா அதை முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட அந்த ஸ்வாடை எடுத்துட்டு அப்படி நிப்பான் பாருங்க. உடம்பு ஃபுல்லா கோஸ்ட் ரைடர் மாதிரி அப்படி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். இதோட விட மாட்டேன், எனக்கு இப்போ உடம்பெல்லாம் பயங்கரமா எரியுது, இதை நான் சீக்கிரம் முடிச்சாகணும், நான் இப்படியே போயிட்டு இருந்தேன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் கையில நான் கண்டிப்பா தோத்துருவேன், நான் ஸ்ட்ராங்கா மாறியே திருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு நெக்லஸ் கிடைச்சிருக்கும் பாருங்க. அது மூலமா ஹீல் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோ ஹீல் ஆயிட்டு சும்மா வெறி கொண்டு ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. வானத்திலே பறந்துட்டு ஸ்வாடை வச்சு ஒரு குத்து நறுக்குன்னு குத்திட்டு நீ சாவு செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஒரு அடி அடிப்பான் பாருங்க. ஸ்வாடை வச்சு குத்துனதுல அப்படியே அந்த பறவை கீழே விழுந்து செத்து போயிடும். நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி அப்படியே கண்ணை மூடுவான். அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது நம்ம ஹீரோ அப்படியே மயக்கத்திலிருந்து எவா யாரா இதுன்னு கூப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு எழுந்திருப்பான். அப்ப சுத்தி அந்த ஊர் மக்களா நின்று இருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன நடந்தது, அந்த பறவை செத்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே முன்னாடி இருக்க அந்த குட்டி பொண்ணு கதறி அழுதுட்டு இருப்பா. அப்ப அந்த பொண்ணு உங்களுக்கு ஒன்னாலேயே நீங்க உயிரோட தான் இருக்கீங்க, அந்த நெருப்பு பட்டு நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்கும் போது அப்ப அங்க இருக்க அந்த 2 பேரு நீங்க பயங்கரமா சண்டை போட்டீங்க, அந்த ப்ளூ கலர் நெருப்பு பறவை இருக்கு பாருங்க, அதை நாங்க அப்படியே சுட்டு சாப்பிட்டோம், அந்த கறி நல்லா இருந்துச்சு, இன்னும் நிறைய கறி இருக்கு, கொஞ்ச நாளைக்கு போகும், மக்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாட்டுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க தான் எங்களோட உண்மையான ஹீரோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாராட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி
நீங்கள் இங்கே இருந்துருங்க, இங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தை காட்டிகிட்டு இருக்கோம். அப்போ ஸ்க்ரீன் பாப்ப ஆகி உங்களோட இந்த 10வது ஃப்ளோரில் இருக்க டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு, நீங்கள் இந்த 10வது ஃப்ளோரை முடிச்சிட்டீங்க அப்படின்னு வரும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ஓ அவ்வளோதானா சூப்பர் அப்படின்னா நான் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வந்த சேவியர், நீங்கள் தான் எங்கள் கூட இருக்கணும், நீங்கள் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு எல்லாருமே புகழ் பாடிட்டு இருப்பானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அந்த பொண்ணு அப்படியே ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீங்கள் ஏன் போகிறீங்க, எங்கள் வில்லேஜ்லேயே இருக்கலாம்ல, நீங்கள் போகாதீங்க அப்படி சொன்னாலுமே அதை கேட்டு நம்ம ஹீரோ இல்லைம்மா நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ உறுதியாக சொல்லிடுவான். அதை கேட்டு அந்த குட்டி பொண்ணு சரி போகிறீங்க, இந்தாங்க நான் அதில் நிறையா பழம் வச்சுருக்கேன், இது உங்களுக்காக பறிச்சேன், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பரிசாக கொடுத்துட்டு என் பேர் மெல்லி அப்படின்னு அந்த பொண்ணு இப்போ தான் அந்த பொண்ணோட பேரே சொல்கிறா. நம்ம ஹீரோவும் மெல்லி கவலைப்படாத நான் கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் சாய் காரில் போய்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கான். அவன் எங்கே இருக்கான், எனக்கே உடம்புலாம் பதட்டமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தா அந்த கில்டு மாஸ்டரு ஏ தம்பி என்ன பதட்டமாக இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் பதட்டமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த கில்டு மாஸ்டர் இங்கே சாய் கிட்ட ஏய் இந்த புதுசாக ஒருத்தன் வந்தானே கிம்சோவா அவன் 10வது ஃப்ளோருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், சீக்கிரம் அவனை ஃப்ரெண்டு பிடிச்சி நம்மளோட கில்லில் அவனை சேர்த்துரு, அதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு, நீ அப்படி அவனை நம்மளோட கில்லில் சேர்த்து அப்படின்னா உன்னை நான் ஃப்ரீயாக விட்டுருவேன், நீ இதுக்கப்புறம் சுதந்திரமாக இருக்கலாம், உன்னை நான் கண்ட்ரோலே பண்ண மாட்டேன், அதுக்கு நீ தேவையானதெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த கிம்சோவை என்னோட கில்லில் சேரணும், அது மட்டும்தான் அவனோட டாஸ்க் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டவன் அப்படின்னா நான் அதை பண்ணா என்னை ஃப்ரீயாக விட்டுருவானா அப்படின்னு அந்த சாய் மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படின்னா அந்த கில்டு மாஸ்டர் சரியான ரவுடியாக இருப்பான் போல இருக்கு. அப்படியே கேட் பண்ணா ஹண்டர் ரேங்கிங் சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி பில்டிங் முன்னாடி சாய் வந்து இறங்குறான். அந்த கில்டு மாஸ்டர் சாய் கிட்ட தம்பி நீ நல்ல ரேங்காக வாங்கணும், அப்கிரேட் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் கிம்சோ இங்கே வந்தானா அவனை முதல்ல பார்த்து ஃப்ரெண்டு பிடிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கான். இதை கேட்டு அவன் செம்ம கடுப்பான் அவன் மனசுக்குள்ள. ஆனால் வெளியே சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுட்டே போவான். அப்படி அவன் உள்ளே போயிட்டே இருக்கும்போது பின்னாடியே நம்ம ஹீரோ வந்திருப்பான். ஏன்னா இப்போ இந்த ஹண்டர் ரேங்கிங் சர்டிஃபிகேஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே வந்திருக்க நம்ம ஹீரோ நான் வந்துட்டேனா, இப்போ ரேங்கிங் எக்ஸாம் நடக்க போகுது, இதை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துகிறாங்க, இப்போ நான் எந்த அளவுக்கு ரேங்காக இருப்பேன், ஒரு ரேங்காக இருப்போன்னு என்னவோ தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே ரிசப்ஷனில் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ அங்கே போய் உட்காருவான். அங்கே நம்ம ஹீரோ மாதிரியே நிறைய ஹண்டர்ஸ் ரேங்கிங்காக வந்திருப்பானுங்க. அங்கே முன்னாடி ஒருத்தன் அவன் ரேங்கிங்காக டெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். அங்கே ரிசல்ட்டை வந்த உடனே கடுப்பாயி அங்கே டெஸ்ட் எடுக்கவனை பிடிச்சிட்டு என்னடா நான் டி ரேங்கா, நான் இன்னும் அதிகமாக இருக்கணும்டா, இந்த ரிசல்ட்டை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சாய் வந்து அவன் கையை பிடிச்சி மடக்கி அப்படி தரையோட சேர்த்து அப்படி நசுக்கி டேய் உன் கையை உடஞ்சி பிச்சு எரிஞ்சிட்ட அப்படின்னா நீ டி ரேங்காக இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாமல் போயிடுவேன். ஆமாம் உன் கையில் விலை மதிப்பு மிக்க ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்குது அப்படின்னா நீ ஒரு பணக்கார வீட்டு பையனாக தான்டா இருக்கணும். இப்போ உன் கையை நான் பிச்சு எரிஞ்சிட்டேன்னா ஒரு கை இல்லாத டி ரேங்கா நீ இருக்க முடியுமா, அண்டரா உன்னால் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினோன்னே டேய் நான் யாரும் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு கத்திட்டு இருப்பான். பட்டாருன்னு சாய் அவன் கையை விட்டுட்டு போயிடுவான். படான்னு 2 பாடி கார்டு வந்து சார் வாங்க சார் நாங்கள் உங்களை இங்கே கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டு போவானுங்க. அந்நேரம் நம்ம ஹீரோ நான் உன்னை டவரில் பார்த்தேன்ல, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சாய் கிட்ட வந்து பேசுவான். நம்ம ஹீரோவை பார்த்த சாய் நீயா, நான் உன்னை ஸ்டோரில் பார்த்தேனே நிறையா பொருளை வாங்கிட்டு இருந்தேன், சரி என் கூட வந்து சண்டை போட்டுன்னு கேட்டேன், நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோவை வெறும் அந்த மந்திர பொருளை வாங்கினதை வச்சு மட்டுமே கெஸ் பண்ணிட்டு இருப்பான் இந்த சாய். அப்புறமா டெஸ்ட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அங்கே உட்காந்து நம்ம ஹீரோவும் அந்த சாயும் பேசிட்டு இருக்கும்போது அப்போ சாயை டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. என்ன கூப்பிட்றாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய் அவன் டெஸ்ட்டை எடுத்து வந்தா அவனுக்கு பி ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை பார்த்து அவன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவான். ஏன்னா ஒரு ரேங்க் கிடைக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் பி ரேங்க் தான் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்போதான் நம்ம ஹீரோட பேரே தெரியும், அந்த கிம்சோன்னு. இவன் தான் அந்த கிம்சோவா, இவன் ஒருவேளை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னா நீ ஒரு ரேங்க் அளவுக்கு வருவல்ல அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ டெஸ்ட்டுக்கு போறான். நம்ம ஹீரோ டெஸ்ட்டுக்கு போகும்போது அங்க இருக்கவங்க கிம்சு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னா இவன் தான் அந்த கிம்சுவா, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறவன், இவன் பயங்கரமா நாளா இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சாய் வாயை பொழந்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பில்டிங் விட்டு வெளியே வரும்போது நான் என்னமோ பெருசா எதிர்பார்த்தனே, என்ன சப்புன்னு போயிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பான். என்ன நடந்ததுன்னு பார்த்தா அப்படியே கட் பண்ணா ஃபிளாஷ்பேக்கு. அந்த ஃபிளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ ரேங்கிங் டெஸ்ட் எடுக்கும்போது அங்கே மானா அள்ளுது. நம்ம ஹீரோட பவர்னால அந்த பில்டிங்கே கதி கலங்கி போகுது. அதை பார்த்த சாய் இவனோட மானா பவர் வெறித்தனமாக இருக்குது அப்படின்னா இவனோட ரேங்கிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓவர் பில்டப்பு. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோக்கு அந்த ரேங்க் என்னன்னு சொல்கிறாங்க, நம்ம ஹீரோ ஜஸ்ட் சி ரேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சாய்க்கு என்னது சீரங்கா, இல்லையே இவனோட மான பவர் பயங்கரமாக இருந்தது, அப்படியே இருக்கும்போது எப்படி இவனுக்கு சீரங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ரொம்ப டவுட்டு. நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணா இந்த பக்கம்
நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு என்னது இது, என்கிட்ட இன்னும் நிறைய பவர் இருக்குது, மானா பவர் அதிகமா இருக்கு, அப்படி இருக்கும்போது எதுக்கு எனக்கு சி ரேங்க் வந்தது, இது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம 10வது ஃப்ளோர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு முட்டை ரிவார்டா கிடைச்சது, அந்த முட்டைகள் வந்து என்ன பொரிஞ்சு வரப்போகுதுன்னு இன்னும் அந்த சிஸ்டம் சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாய் வரான். நம்ம ஹீரோ கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க அந்த ரேங்கிங் சிஸ்டம்ல டி ரேங்க் வந்துன்னு சொல்லிட்டு சண்டை போட்டான் பாருங்க, அவன் வந்திருக்கான். அவன் வந்து டேய் சாய், கூட ஒரு சி ரேங்க் நீ ஒரு பி ரேங்க், நீங்க 2 பேரும் என்ன எதிர்க்க பாக்குறீங்களா, உங்களுக்கு சாக ஆசையாடா அப்படின்னு அவன் கோவமா பேசும்போது பட்டார்னு பின்னாடி அவன் முதுகுல யாரோ கைய வைக்கிறாங்க. கையை வச்சு பாய்சன் மாதிரி ஏதோ ஒன்று வருது. கையை வச்சோன்னே வாயிலிருந்து ரத்தம் கக்கி அவன் அப்படி கீழே வந்துடுறான். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரும் இல்லை, சாயோட அந்த கில்டு மாஸ்டர் தான். அவங்க வந்து பசங்களா நான் அவங்ககிட்ட பார்க்கணும்னு வந்தேன், அது கிம்சோ தானே, சாய் உன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன அறிமுகப்படுத்த மாட்டியா, நான் தான் ஆரஸ் கில்டு மாஸ்டர், என்னோட பேரு யாங் டாங், நான் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ என் பேருன்னு சொல்ல வரும்போது அங்கே பின்னாடி நின்றுட்டு சாய் பேரை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு செய்ய காமிச்சிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ சும்மா கெத்தா என்னோட பேர் கிம்சோ அப்படின்னு கெத்தா சொல்லிடுவான். சொன்ன உடனே அதை கேட்டு அந்த கில்டு மாஸ்டர் ஓ உன் பேர் தான் அந்த கிம்சோவா, டவர்லேயே ஃபர்ஸ்ட் ரேங்காக இருந்தியே, நீ செம மாசன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி இருக்க சாய் அந்த கில்டு மாஸ்டர் கிட்ட இங்க பாருங்க அவன் வெறும் சீரங் தான், அவன் அந்த அளவுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்ட அந்த கில்டு மாஸ்டர் கடுப்பாயி டேய் உன்னை நான் அமைதியா இருக்க சொன்னேன், குறுக்க பேசவே கூடாது அப்படின்னு முறைச்சு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அவனோட அந்த ஹண்டர் லைசன்ஸ் கார்டை தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி பார்ப்பான். வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் அதுலயும் சீரங் ஹண்டர்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். அதை பார்த்துட்டு அவனுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். என்னது, நான் இவனை பத்தி ரூமர்ஸ் பயங்கரமா கேள்விப்பட்டனே, அதிக பாயிண்ட் எடுத்தான், 10வது ஃப்ளோரை முடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேள்விப்பட்டேன், ஆனா இவன் சீரங்கா, சே டைம் வேஸ்ட், இந்தாப்பா தம்பி உன்னோட கார்டை வச்சுக்கோ, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அந்த கில்டு மாஸ்டர் அங்கேருந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த கில்டு மாஸ்டரை பார்த்துட்டு ஏய் நான் அந்த ரூமரில் சொல்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தாலுமே உன்னோட கில்லில் வந்து சேர மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா வெறப்பா அவனை பார்த்து சொல்லிடுவாரு. அதை பார்த்துட்டு அந்த கில்டு மாஸ்டர் தம்பி என்னப்பா ரொம்ப துள்ளுற, எதுக்காக இந்த அளவுக்கு உனக்கு கோவம் வருது அப்படின்னு கேட்டோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோ ஒரு மனுஷனோட உயிருக்கு மதிப்பு கொடுக்காத நீலாம் ஒரு கில்டு மாஸ்டர், ஹண்டர்ஸ் எல்லாம் மனுஷங்களை காப்பாற்றணும், இப்படிலாம் கொல்லக்கூடாது, உன்ன மாதிரி ஒரு கில்டுகளை நான் வந்து சேரவே மாட்டேன்டா அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்ட அந்த கில்டு மாஸ்டர் தம்பி இங்கே ஸ்ட்ராங்காக இருக்க ஹண்டர்ஸ் தான் உயிர் பிழைப்பாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வரும்போது கூட இந்த மாதிரி மனுஷங்க உயிர்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது தம்பி, யார் ஸ்ட்ராங்கோ அவங்க மட்டும்தான் பிழைப்பாங்க, அவங்க மட்டும்தான் சண்டை போடணும், மற்றவங்களாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ மற்றவங்களாம் வேஸ்ட்டா, இதுலேருந்தே தெரியுது உன்னோட கேவலமான புத்தி அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கேவலமாக திட்டிகிட்டு இருக்கும்போது அதை கேட்டு கடுப்பாய் அந்த கில்டு மாஸ்டர் உன்கிட்ட பேசுறதுக்கெலாம் நேரம் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன், சாய் வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு அந்த கில்டு மாஸ்டர் போகும்போது நம்ம சாயம் அங்கேருந்து கிளம்புவான். உடனே நம்ம ஹீரோ சாயை குறுக்க கையை அப்படி நிப்பாட்டி கையில் ஒரு பேப்பர் வச்சுட்டு இந்தா இதை வச்சுக்கோ, ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட் ஹெல்ப்னா என்னை கூப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சாயை பார்த்து சொல்லி அந்த சீட்டை கொடுத்துருவாரு. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ சாயை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாரு, ஓ இதனால தான் இவன் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில் கில்டு மெம்பர்ஸ் நிறையா பேரை கொண்டு கொலகாரனா மாறினானா, இந்த கில்டு மாஸ்டர் யாங் டாங் இவன் ரொம்பவே மோசமானவன், கள்ள கடத்தல், கிரிமினல் வேலை, என்ன வேலை, திருட்டு, இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் அவன் கூட சேர்ந்து சாயும் ஒரு கிரிமினலாக மாறிட்டான், சரி இதை நான் அப்புறமேல் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்துட்டு நான் இப்போ இருக்க ரேங்கை விட கொஞ்சம் கூட போய்கிட்டே இருக்கணும், அதுக்கு நான் இப்போ பண்ண வேண்டியது நான் டஞ்சனுக்குள்ள சண்டைக்கு போகணும், இப்போ டஞ்சனில் யார் யாரை வேலைக்கு எடுக்கிறாங்க, ஒரு சி ரேங்க் ஹண்டர் எடுப்பாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆன்லைனில் தேடிட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க சி ரேங்க் ஹண்டர் கிடச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ அப்படியா, நான் இவங்க கூட டீமாக சேர்ந்து டஞ்சன் கிட்ட போய் சண்டை போட்டால் கரெக்டாக இருக்கும், இவங்க கிட்ட போய் சேர்ந்துட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அடுத்ததா டஞ்சன் கேட்டுக்குள்ள சண்டைக்கு போகிறான். இது வரைக்கும் நம்ம ஹீரோ 10வது ஃப்ளோர் வரைக்கும் டவர் ஆஃப் ட்ரைல்ஸ் போய் சண்டை போட்டான், இப்போ டஞ்சன் கேட்டுக்குள்ள போய் சண்டை போட போறான். இது செமையா இருக்க போது காஃபி ஷாப்ல 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க தான் அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போறதுக்காக அந்த டீமை செலக்ட் பண்றவங்க. இவங்க இந்த தனியா ஒரு டீமை கிரியேட் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க அந்த சவு மண்டை நம்ம கிட்ட சீரா ஹண்டரு, ஹீலரு, மெஜிசன் இவங்களா இருக்கிறாங்க, இன்னும் ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு இந்த சவு மண்டை பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல பீரா ஹண்டரு லீ அப்படின்னு ஒருத்தர் அந்த பொண்ணுகிட்ட ஆமா நம்மளுக்கு ஒரு ஹண்டர் தேவைப்படுறாங்க, யாராச்சும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களா, லிஸ்ட் ஏதாச்சும் பேர்ல இருக்கா பாரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த பொண்ணும் இருக்காங்க, கிம்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒருத்தன் அப்ளிகேஷன் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னா சரியான சான்ஸ் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போதான் டஞ்சன் கேட்டில் இருக்க அந்த டிஃபிகல்ட்டியை காட்டுறாங்க. டஞ்சன் கேட்டை பொறுத்த வரைக்கும் 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ரெயின்போ கலர்ஸ் எப்படி இருக்கோ அந்த கலர்ஸை பொறுத்த வரைக்கும் தான் அதோட டிஃபிகல்ட்டி தெரிய வரும். இப்போ நம்ம ஹீரோ இந்த டீம் போற அந்த டஞ்சன் கேட்டு என்ன அப்படின்னா அது ஆரஞ்சு கலர் டஞ்சன் கேட்டு, இருக்கிறதுலே கொஞ்சம் லோ டிஃபிகல்ட்டி இருக்கிற டஞ்சன் கேட்டு இதுதான். சீரா ஹண்டர்ஸ்லாம் இதில் தாராளமாக போய் அழகாக ஜெயிச்சுட்டு வெளியே வரலாம். இந்த மாதிரியான டஞ்சன் கேட்டுக்குள்ள தான் அவங்க போகிறாங்க.
அப்படியே கட் பண்ணா அந்த டஞ்சன் கேட்டுக்கு முன்னாடி அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஹண்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோ வந்துருவான். அங்க நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த லீ நம்ம ஹீரோவை பார்த்து, ஏ வாப்பா வாப்பா, உன் பேர் தான் கிம்சோ, வா, இதுதான் எங்களோட டீமு, நீ இப்போ இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த மஞ்சள் சட்டை, என்னது இவர் தான் கிம்சோவா, அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ஆமா நீங்க எந்த ரேங்கு, நீங்க எப்படி எங்க கூட வந்தீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க லீ இந்த மஞ்சள் மண்டையன் கிட்ட, டேய் அவரு சீரங் தாண்டா அப்படி சொன்னோன்னே அதை கேட்டவன், என்னது இவர் சீரங்கா, ஏதாச்சும் பொய்யா இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல ஒரு பாப் மண்டை இருப்பா, இவளோட பேரு இன்மி. இந்த இன்மி நம்ம ஹீரோவை பார்த்து கோவமா, ஏய் இவன் எப்படி சீரங்கா இருப்பான், இவன் பொய் சொல்லிட்டு தான் வந்திருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்தாலே சும்மா கோவமா கத்திக்கிட்டே இருப்பா. எதுக்காக தான் இப்படி கத்துறாலோ தெரியல, அந்த அளவுக்கு கோவமா கத்திக்கிட்டு இருப்பா. அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணு, நீங்க கோவப்படாதீங்க, அது அவ எப்பவுமே அப்படிதான் அப்படின்ட்டு, என் பேரு இயோமி, நீங்க எதுனாலும் என்கிட்டே பேசுங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப நல்லபடியா பேசிட்டு இருப்பா. அப்புறம் அவங்க சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த சிவப்பு மண்டையும், எனக்கும் டவுட்டா தான் இருக்கு, இவன் ஃபேக் ரேங்க் ஏதோ வச்சிருப்பானோ, ஆனா இப்போதானே டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கான், சரி எது எப்படியோ நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த லீயும், என்னப்பா தம்பி ரெடியா, நம்ம உள்ள போலாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ரெடி போலாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப அங்க முன்னாடி இருக்கும்போது பார்த்தா அங்க முன்னாடி ஒருத்தன் முக்காடு போட்டு இருப்பான். அந்த முக்காடு போட்டவனை பார்த்துட்டு இவன் யாரு, இவன் எதுக்கு இப்படி இருக்கான்னு சொல்லும்போது அப்ப அந்த இயோமின்ற அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட, அவன் முக்காடு போட்டு தான் வந்திருக்கான், முகத்தையும் காட்ட மாட்டான், ஆனா பேரும் சொல்ல மாட்டான், இதுக்கு முன்னாடி அவன் சண்டை போட்டான் அப்படின்றனால நம்பிக்கையா கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, நான் இதுக்காக தான் இங்கேயே வந்தேன், ஏன்னா நான் நியூஸ் பேப்பரை 2024 படிக்கும்போது இந்த மாதிரி சீரங் டஞ்சன் கேட்டுக்குள்ள இவங்கெல்லாம் போயிருக்காங்க, ஆனா ஒரே ஒருத்த மட்டும் தான் மிஞ்சி வந்திருக்கான், அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே அவன் கொண்டிருக்கான், இவங்க எல்லாருமே செத்து போயிருக்காங்க, அதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபியூச்சர்ல இருந்து இந்த பாஸ்ட்ல பார்த்த விஷயத்தினால இப்போ நம்ம ஹீரோ இவங்களை காப்பாத்துறதுக்காக இங்கே வந்திருக்கான். இங்கே வந்த உடனே நம்ம ஹீரோ சரி போகலாம் அப்படின்னு டஞ்சன் கேட்டுக்குள்ள போறாங்க. அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த லீ சொல்லுவாரு, இது ஒரு சி ரேங்க் டஞ்சன் கேட்டு, அதனால இங்க ஒரு சின்ன சின்ன உல்ஃபு மான்ஸ்டர்லாம் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தா பெரிய சைக்ளாப் மான்ஸ்டர் இருக்குதும், பட்டார்னு அது கையில வச்சிருக்க பெரிய மரக்கட்டையை வச்சு அடிக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இது சி ரேங்க் டஞ்சன் கேட்டாச்சு, இதுக்குள்ள எப்படி இவ்வளோ பெரிய சைக்ளாப் மான்ஸ்டர் இருக்கும், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆரஞ்சு கலர் டஞ்சன் கேட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்ப அந்த டஞ்சனுக்குள்ள அந்த சைக்ளாப் மான்ஸ்டர் அந்த கட்டையை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்கும். அங்க இருந்து ஜஸ்ட் மிஸ் எல்லாருமே அப்படி ஜம்ப் பண்ணி தப்பிச்சு நின்றுவாங்க. அதை பார்த்துட்டு இந்த லீ, எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஒரு சி ரேங்க் டஞ்சன் கேட்டுக்குள்ள இந்த மாதிரி பயங்கரமான ஒரு சைக்ளாப் மான்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு அவன் முடிச்சிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ, ஒருவேளை இது ஆரஞ்சு கேட்ல இருந்து மஞ்சள் கேட்டா டெவலப் ஆயிருச்சோ, ஒன்றும் புரியலையே, இது மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இந்த மாதிரி நிறைய மான்ஸ்டர்ஸ் அது டெவலப் ஆகி வேற லெவலில் மாறி இருக்கு, அப்படின்னா இந்த டஞ்சன் டெவலப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், இன்னும் பயங்கரமான மான்ஸ்டர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது லீ அங்க இருக்க மற்ற ஹண்டர்ஸ் எல்லாம், பார்த்து ஜாக்கிரதையா இருங்கப்பா, எல்லாரும் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க லீ பொறுப்பேற்று அவங்க எல்லாத்தையுமே பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க அந்த பாப் கட்டிங் இன்மி, என்னப்பா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அங்கிருந்து வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருப்பா பைத்திய மாதிரி. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு பார்த்து அந்த சைக்கிள் மான்ஸ்டர் வேகமா ஓடி வந்துட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே அந்த பக்கம் நங்கிட்டதுக்கு அப்புறம் அந்த சிவப்பு மண்டையை அடிக்கலாம்னு சொல்லிட்டு அது கட்டையை வச்சு பின்னாடி அடிக்க வரும்போது ஜஸ்ட் மிஸ் குறுக்க லீ பூந்து ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோவும், பரவாயில்லையே லீ, அவர் பி ரேங்க் ஹண்டரா இருந்தாலுமே இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் அசால்ட்டா தடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது பட்டார்னு அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுது, ஓங்கி ஒரு மிதி, அப்படி மிதிச்ச மிதியில அங்க நம்ம லீ பறந்து போய் கல்லுல மோதி அடிபட்டு கீழே விழுந்துருவாரு. அவரால் எந்திக்கவே முடியாது. அவர் அப்படி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த சைக்கிளா மான்ஸ்டர் கிட்ட போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கட்டையை வச்சு ஓங்கி அடிக்க போவோம். கரெக்டான நேரத்தில் நம்ம ஹீரோ குறுக்க பூந்து அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுவாரு. அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு அதே நேரம் இந்த பக்கம் அந்த சிவப்பு மண்டை நம்ம லீயை காப்பாத்திட்டு அங்கிருந்து போவா. பட்டார்னு அதே மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த சைக்கிளா மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அடிக்க வரும். நம்ம ஹீரோவை ஓங்கி ஒரு குத்து விடும். ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீட் அப்படி பின்னாடி ஜம்ப் பண்ணி போய் நிப்பான் பாருங்க. அதை பார்த்து அங்க இருக்கவங்களாம் வாயை பொழந்துட்டு, எப்படி அதோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு இவ்வளவு ஈஸியா டாஜ் பண்ணி பின்னாடி வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஸ்பீடை பார்த்து ஆச்சரியப்படுவானுங்க. அப்ப அந்த சைக்கிளா மான்ஸ்டரும் மண்டை சொரிஞ்சிட்டு நின்று இருக்கும். அதே நேரம் இந்த பக்கம் அந்த முக்காடு போட்டவன், டஞ்சன் கேட்டை காணுப்பா, டஞ்சன் கேட்டை எங்கேயோ மாயமா மறைஞ்சிருச்சு, இங்க இருந்து வெளியே போற வழியே இல்ல அப்படி சொன்னேன். அதை கேட்டு எல்லாருமே மிரண்டு போயிடுவானுங்க. அதை கேட்டு அந்த லீயும், சரி நம்ம சீக்கிரமா இங்க இருக்க டஞ்சன் கேட்ல வழியை கண்டுபிடிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேல சத்தம் கேட்கும். என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே மேல பார்த்தா வித்தியாசமான மனுஷங்க மாதிரி இருக்க மான்ஸ்டர் எல்லாம் நிறைய ஒரு 30க்கு மேல அப்படியே சுத்து போட்டுரும். அதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே மிரண்டு போயிட்டு இருப்பானுங்க. அது அப்படியே தாவி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். உடனே நம்ம ஹீரோ, அப்படியா இங்க இருக்க எல்லாத்தையும் நான் உடனே போட்டு தள்ள போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா செம ஸ்பீடா சர 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 வெட்டி வீசிட்டே போயிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பறவை கிட்ட இருந்து கடன் வாங்கின அந்த ப்ளூ ஃபயர் அதை அப்படியே நெருப்பு விட்டு எரிச்சு எல்லா மனுஷனையும் கொண்டுட்டு இருப்பான்.
அப்படியே இந்த பக்கம் அந்த சைக்கிளா மான்ஸ்டரும் என்ன சத்தம்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த சைக்கிளா மான்ஸ்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து ஜம்ப் பண்ணி வருவான் பாருங்க. அது அப்படியே அப்படி தடுக்கிறதுக்கு கையை நீட்டும். நம்ம ஹீரோ அந்த கை மேலேயே உட்காந்துக்கிட்டு இந்த சைக்கிளா மான்ஸ்டர் கிட்ட பார்த்து, ஏய் அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சும்மா ஸ்வாட் எடுத்து அதோட கையிலே நச்சுக்குன்னு ஒரு சொருவு. அது வழியில பயங்கரமா கத்திட்டு இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த சைக்கிளா மான்ஸ்டரை பத்தி படிச்சிருப்பான். அதோட இன்னொரு கையில கண்ணு இருக்கும். அந்த கண்ணை வச்சு அதை அட்டாக்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்குப்பான். நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணிட்டு சும்மா ஜம்ப் பண்ணி கீழே வந்து அந்த பக்கம் பார்த்தா அவங்க மத்த ஹண்டர்ஸ் எல்லாம் மத்த அந்த மான்ஸ்டர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்ல இவங்க சமாளிச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு அந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பான். அதே நேரம் அந்த சைக்கிள் ஆஃப் மான்ஸ்டர் அதை கையை வச்சு நம்ம ஹீரோவை வேகமா பிடிக்கிறதுக்காக கிட்ட கொண்டு வரும். படக்குன்னு நம்ம ஹீரோவை பிடிச்சிரும். நம்ம ஹீரோ கவனிச்சிக்கவே மாட்டான். அது அப்படியே நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த மான்ஸ்டரோட இன்னொரு கையில பார்த்தா அந்த கண்ணு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த கண்ணை பார்த்துருவான். ஆமா நான் நினைச்ச மாதிரி கண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது பட்டாரம் என்ன பண்ணும், நம்ம ஹீரோவை 2 கைக்கு நடுவில் வச்சு சப்புன்னு ஒரு அடி அடிச்சிரும். நம்ம ஹீரோ நடுவுலயே மாட்டி நசுங்கிடுவான். அதை பார்த்து லீ ஏ கிம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பான். மற்ற ஹண்டர்ஸ் அவனுங்க 3 பேரும் அப்படி வாயை பொழுந்து ஐயோ ஏய் அந்த திமிரு பிடிச்சவன் என்னாச்சுடா செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் கார்டு இருக்க அந்த பொண்ணு கேப்பா. நம்ம ஹீரோட கதை அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவப்பு கலர் முடி பொண்ணும் ஐயோ செத்து போயிட்டானே சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் கைக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அந்த மான்ஸ்டரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த கையை பொழந்துக்கிட்டு சும்மா ஜெட்டு வேகத்துல வெளியே வருவான். அப்படி நம்ம ஹீரோ ஏர்ல பறந்துகிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே நான் நினைச்சதை விட இது கொஞ்சம் மோசமாலாம் இல்லை, டிரான்ஸ்மிஷன் பவர் யூஸ் பண்ணி அதோட பவர் எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதோட பவருக்கு ஈக்குவலா என்னோட பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம ஸ்பீடா ஜம்ப் பண்ணி சூப்பர் ஹீரோ லேண்டிங்ல நின்று இருப்பான். பின்னாடி பார்த்தா அந்த மான்ஸ்டர் ஐயோ கை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோ இந்த பவர் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த பறவை அப்புறம் அந்த பள்ளி மனுஷன் மான்ஸ்டர் இவங்க கிட்ட இருந்து எடுத்த அந்த பவரும் இந்த பவரும் ரொம்பவே அருமையா இருக்கு, இந்த எபிலிட்டியை நான் சூஸ் பண்ணது கரெக்டா போச்சு, இன்னும் நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த லீ நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை கண்டுக்காம சும்மா செம்ம ஸ்பீடு அங்கிருந்து பறந்து போவான் பாருங்க. அந்த ஸ்பீடை பார்த்துட்டு வாயை பொழந்து நின்று இருப்பான். என்னடா அவன் இவ்வளோ ஸ்பீடா போறானே அப்படின்னு. இந்த பக்கம் மற்ற அந்த மனுஷங்க மாதிரி இருக்க அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வேகமா அப்படி அட்டாக் பண்ண மாதிரி வரும். நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா போய் அங்க இருக்க ஒரு மான்ஸ்டர் விடாம சும்மா துண்டு துண்டா வெட்டுவான். அப்படி ஸ்லைஸ் போட்டு விட்டுருவான். எல்லாமே அப்படி பீஸ் பீஸா வெட்டி கீழே விழுந்து செத்து போயிடும். அப்புறமா அந்த சைக்கிளாக் மான்ஸ்டர் அதோட வெப்பனை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்கும். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து அப்படியே டாஜ் பண்ணி ஸ்ட்ரைட்டா அந்த மான்ஸ்டரோட மண்டைக்கு பின்னாடி போய் அட்டாக் ஆரம்பிப்பான் பாருங்க. இதை பார்த்து அந்த லீ இவனோட ஸ்பீடு யாரா அவன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இவ்வளோ ஸ்பீடா இருக்கான், நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பீடை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பான். இவன் உண்மையாலுமே சீராங் தானா அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா ஸ்வாடை வச்சு சரசரன்னு வெட்டி வீசிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் லீ பின்னாடி ஒரு மான்ஸ்டர் வரும். லீ டக்குன்னு பார்த்து அந்த மான்ஸ்டரை வெட்டி வீசிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம சிவப்பு முடியும் என்னாச்சு அவன் எங்க போனான் அவன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் மேல அப்படி பறந்துக்கிட்டு சும்மா வெட்டுவான் பாருங்க. துண்டு துண்டா வெட்டுவான், பீஸ் பீஸா வெட்டி அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி தூள் ஆக்கிடுவான் நம்ம ஹீரோ. எல்லாத்தையுமே கொண்டதுக்கப்புறம் அவங்க ஏப்பா நான் செத்து போயிடும் நினச்சேன், நல்ல வேலை பொழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ஹேர் பண்ணும் செவ முடி பண்ணும் அப்பாடா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், எனக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த ஹீலிங் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் உங்களுக்கு ஹீலிங் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அப்படி ஹீலிங் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் ரொம்பவே தேங்க்ஸ்ங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து செம்ம கடுப்பில் கத்திக்கிட்டே இருப்பா. என்ன இவன் சீராங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கான், இவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்மளால பார்த்தா நான் முட்டாள் மாதிரி தெரியுதா, பெரிய இவனாவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த சிவப்பு முடி பொண்ணும் லீயும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சிவப்பு முடி பொண்ணு அவன் சீராங் தானே சொன்னான், ஆனால் அவன் சண்டை போடுறத பார்த்தா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அவன் சீராங்கே இல்லை, போகிற போக்க பார்த்தா அந்த டஞ்சனில் கிடைக்கிற ரிவார்டை சரிக்கு சமமாக பிரிச்சுக்க முடியாது போல இருக்கே, சும்மா சண்டை போட்டுக்க போகிறாங்க நார போகுது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அது தூரத்தில் நம்ம ஹீரோவும் ஹீலிங் பொண்ணு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஹீலிங் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க அப்படி தான் அடிக்கடி மீட்டிங் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே அவங்க என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டாக சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த லீ நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ நீ இந்த மாதிரி சண்டை போடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாமா, நீ எங்களுக்கு உதவி பண்ணியே ஆகணும், நீ எங்கள் கூடயே தொடர்ந்து வந்துடுவியா, எங்களுக்கு கூடயே ஃபாலோ பண்ணி தொடர்ந்து இந்த டஞ்சனுக்குள்ளே வரியா, ஏன்னா அந்த டஞ்சனை விட்டு வெளியே போகிறதுக்கு வழி இல்லை, நம்ம அந்த டஞ்சனுக்குள்ளே தான் போகணும், ஒருவேளை இது டபுள் டஞ்சனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு நம்ம ஹீரோ ஆமாம் அதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கூட வர்றதுக்கு ஒத்துக்குவான். இதுக்கப்புறம் அவங்க இந்த டஞ்சனுக்குள்ளே இருந்து எப்படி வெளியே போகலான்னு சொல்லிட்டு போவாங்க.
உள்ள டபுள் டஞ்சன் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த டபுள் டஞ்சன் சோலோ லெவலிங் வர மாதிரி டபுள் டஞ்சனா இருக்க போதா, உள்ள ஸ்டாச்சுலா இருக்க போதா, இல்ல வேற ஏதாவது மான்ஸ்டர்ஸ் இருக்க போதா? அந்த டஞ்சன் கேட் மூணுனால டஞ்சன் கேட்ல இருந்து எப்படி வெளியே போறது அப்படின்னு தெரியாம டஞ்சன் கேட்டுக்குள்ள நம்ம ஹீரோ அவங்க டீம் எல்லாருமே உள்ள போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வேற எதுவும் மான்ஸ்டர் இங்க இல்லையே, வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துகிட்டே போவாங்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஏரியால வேற மான்ஸ்டர் எதுவுமே இல்லை, நம்ம தைரியமா போகலாம் அப்படின்னு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த சிவப்பு முடி லீ கிட்ட, ஏய் நம்ம பிளான் என்ன, நம்ம பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லீயும், நம்ம உடனே உள்ள போகணும், இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு வெளியே போய் ஆகணும், அதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும், உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது சோலோ லெவலிங்கில் வர மாதிரி ஒரு கேட்டு வருது. அதாவது டபுள் டஞ்சன் மாதிரி ஒரு டோர் அங்கே வருது. அதை பார்த்துட்டு என்னடா இது டஞ்சன் கேட்டுக்குள்ளே புதுசாக ஒரு கேட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே பார்த்துட்டு, இப்போதான் சரியான நேரம் வந்துருச்சு, இப்போ இவங்களோட உண்மையான முகம் வெளியே தெரிய வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்திருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நியூஸ்ல எல்லாம் இங்க போனவங்கள ஒருத்தன் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அது யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சிருக்கிற நேரம் இதுதான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி அந்த கேட்டை அவங்க அப்படியே தள்ளி திறந்துட்டு உள்ள வருவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த மஞ்சள் சட்டைக்காரன், ஆமா நம்ம இப்ப எங்க இருக்கிறோம், இந்த இடமே அமைதியா இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறமா அங்க தூரத்துல ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை பார்த்துட்டு அந்த ஷார்ட் கேர் பொண்ணு, அங்க பாருங்க அந்த கேட் இருக்கு, அந்த கேட்டு வழியா நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த வெளியே போலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பா. லீ அதை பார்த்து, போகாத நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணுவான். ஆனா அவ கேட்காம போய்கிட்டே இருப்பா. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவ போகும்போது டக்குன்னு முன்னாடி டஞ்சனோட சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு, இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள வந்த உங்களுக்கு ஒரு புது டாஸ்க் இன்னும் சீக்கிரத்துல வந்துரும் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் பார்த்து அவங்க, என்னது புதுசா ஒரு ஸ்கிரீன் வந்திருக்கு, இந்த ஸ்கிரீனை பார்க்கும்போது டவர் ஆஃப் ட்ரைல்ஸ்ல வர மாதிரி இருக்குது, இது எப்படி டஞ்சன் கேட்டுக்குள்ள வந்தது அப்படின்னு எல்லாருமே டவுட்டா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ இப்போதான் புதுசா ஒரு விஷயம் வரப்போதா, நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ மறுபடியும் ஸ்கிரீன் பாப்பப் ஆகி உங்களுக்கு 2 டாஸ்க் கொடுக்கப்படுது. மொதல் டாஸ்க்கு, அரை மணி நேரத்துல ஒரு கதவை திறந்து உள்ள இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வரும், அது கூட நீங்க சண்டை போடணும் ஒரு 30 நிமிஷத்துக்கு. இல்ல உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உங்களை அப்படி விரட்டிக்கிட்டே இருக்கும், அதுகிட்ட அரை மணி நேரம் மாட்டாம நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த 2 டாஸ்க்ல நீங்க ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்க, இல்ல உங்களுக்கு நானே ரேண்டமா ஒன்று கொடுத்துருவேன், உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த சேப்பு முடி அப்புறம் ஹீலிங் பொண்ணு இவங்கலாம் என்ன பண்றது, நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், இங்கிருந்து வேணா தப்பிச்சு ஓடிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷார்ட் கேர் பொண்ணு, அதுதான் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நம்ம 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணி இங்கிருந்து அப்படியே ஓடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த மஞ்சள் சட்டையும், எனக்கு என்னமோ இது சரியா படல, உன்னோட ஐடியா முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷார்ட் கார்ட் பொண்ணும் மஞ்சள் சட்டையும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அந்த சிவப்பு மொழி தான், சண்டை போடாம நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம லீ பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த லீ நம்ம ஹீரோவை திரும்பி பார்ப்பான். நம்ம ஹீரோ உடனே, இங்க பாருங்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போனாலுமே அது கையில இருந்து மாட்டிக்குவோம், ரொம்ப நேரம்லாம் ஓட முடியாது, நம்ம வேணா ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணலாம், இங்கே நின்று அதுங்க கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷார்ட் கார்ட் பொண்ணு, யாரா அவன், ஒரு சீரா ஹண்டர், இப்போ நம்ம எல்லாத்துக்குமே லீடர் ஆயிட்டானா, இவன் தான் இப்போ நம்ம லீடரா, அப்ப லீ யாரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அந்த ஷார்ட் கேர் பொண்ணுகிட்ட, நான் சொல்றத ஒழுங்கா கவனி, இதை விட்டா நமக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு அவன் ஹார்ஸா பேசிடுவான். அது கேட்டு அவ, என்கிட்டயே இந்த அளவுக்கு ஹார்ஸா பேசுறானா, யாரா அவன், ஒரு சீரங்கன்று என்கிட்டே திமிரா பேசுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்னும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ வெளாவரியா எல்லாத்துக்குமே புரிய வச்ச உடனே அங்க கேப்டன் லீயும், சரி அவன் சொல்றதான் ரைட்டு, நம்ம இங்கே நின்று சண்டை போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முடிவு பண்ணிடுவாரு. எல்லாருமே அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அமெரிக்கா சொன்ன மாதிரி சுத்தி ரவுண்டா நின்று அந்த ட்ரெயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் 30 செகண்ட்ல ட்ரெயில் ஆரம்பிக்க போகுது, இப்போ சண்டை போட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு அப்படி ஓப்பன் ஆகும். அங்க ஓப்பன் ஆனோடனே உள்ள இருந்து டைப்பா வித்தியாசமா மான்ஸ்டர் எல்லாமே வரும். அது எல்லாமே வந்து வேகமா ஓடி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதுல ஒரு பச்சோந்தி மாதிரி இருக்கிறது வாளை வச்சு அப்படி பிடிச்சி ஸ்வாடை பிடிக்கும். அப்படி பிடிச்சி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும்போது பட்டாருன்னு லீயோட கழுத்தை பிடிச்சிரும். குறுக்க வந்து நம்ம ஹீரோ தான் அதோட வாளை அப்படி வெட்டி விட்டுருக்கும் போது அது அப்படி பறந்து வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ அதை வெட்டி வீசிட்டு இருப்பான். அதே நேரம் அங்க இருக்க எல்லாருமே சுத்தி வர மான்சஸ் கூட சும்மா பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா போய் ஒரே அடியில் அங்க எல்லாத்தையுமே தெறிக்க விட்டுருவாரு. சும்மா சூப்பர் ஹீரோ லேண்டிங் கொடுத்து கெத்தா நிற்கும் போது அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாரு, இங்கே கூட்டத்துக்குள்ள யாரு கருப்பாடுன்னு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் தெரிய வந்துடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த ஹீலிங் பொண்ணு, அங்கே பாருங்கப்பா அப்படின்னு அவ சொல்லும்போது பார்த்தா அந்த டோர் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கு வெளியே பார்த்தா அந்த முக்காடு போட்டவங்க இவன் தான் மற்றவங்க எல்லாத்தையுமே கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த பாருங்க. ஆனால் அந்த முக்காடு போட்டவன் செத்து போனதை பார்த்தா ஹண்டர்ஸ் எல்லாம் வாயை பொழுந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அவன் எதுக்குடா திடீர்னு அங்கே போனான், அது ஒரு ட்ராப்னு தெரியாதா, அந்த கதவுல மாட்டி அவன் செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. லீ உடனே, இங்கே மான்சஸ் எல்லாம் நம்ம கூட சண்டை போட்டு தான் இருக்கு, கவனமாக சண்டை போடுங்கடா இல்லைன்னா நம்மளை அது கொண்டுருண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் லீ எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு சிஸ்டம் பாப்பாகி
இங்க ஒருத்தர் தப்பிச்சு போக போய் ட்ராப்ல மாட்டி இறந்து போயிட்டாரு. அதனால நீங்க தப்பிச்சு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்க வந்த வழியாவே வெளியே ஓடி போங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் டைம். 3 நிமிஷத்துக்குள்ள நீங்க அங்க ஓடி போய் தப்பிச்சிருங்க அப்படின்னு சிஸ்டம் பாப்பாக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது திடீர்னு இதுவே வழியெல்லாம் அடைக்குது, வழியெல்லாம் ஓப்பன் ஆகுது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ லீ கிட்ட நம்மளுக்கு இதுதான் சான்ஸ், சீக்கிரமா இங்கிருந்து வெளியே போயிருங்க, இதுதான் சரியான வாய்ப்பு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம போனோம் கேட் ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரட்டி விட்டுருவான். அதை கேட்டு இந்த ஷாட்காரும் என்னடா அவன் புதுசா லீடர் மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கான், சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியாவே கதவை திறந்துட்டு வேகமா ஓடலாம்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. அப்படி அவங்க போகும்போது இந்த பக்கம் நம்ம இரவும் நான் இங்க இருக்கிறேன், ஏன்னா நீங்க அங்க போகும்போது கேட்டை ஓப்பன்ல வைக்கணும்னா இங்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் தடுத்து நிப்பாட்டணும், அதுக்காக நான் இங்க நிக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போக சொன்னாலுமே அதை கேட்டு அந்த ஹீலிங் பொண்ணு நீங்க இங்க இருக்கீங்களா, நீங்க தனியா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த ஹீலிங் பொண்ணு நம்ம ஹீரோ மேல ரொம்பவே பாசமா தான் இருக்கா. அவ நம்ம ஹீரோ கிட்ட நான் வேணா உங்க கூடயே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோவையும் அந்த ஹீலிங் பொண்ணையும் விட்டுட்டு மத்தவங்க எல்லாருமே வெளியே போலான்னு சொல்லிட்டு கதவை அப்படியே மூடிட்டு வெளியே ஓடுவாங்க. அப்போ லீ நம்ம ஹீரோவை பார்த்து இங்க பாரு கிம், சீக்கிரமா வரணும், உனக்காக வெயிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை டப்புன்னு மூடிட்டு அவர் அங்கிருந்து ஓடுவாரு. இங்க அந்த ஹீலிங் பொண்ணு அவளே வந்து நான் இங்க இருக்கேன் சொல்லிட்டு இருந்தவ ஐயோ நான் அவசரப்பட்ட போல இருக்கே, நம்ம 2 பேரும் மட்டும் தான் இங்க இருக்கோம், நம்ம செத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ தானே இங்கே இருக்குன்னு நினச்ச, அப்புறம் எது கழுறன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவ்வளோ நேரம் ரொம்ப நல்லவா மாதிரி இருந்தவ பட்டுன்னு பார்த்தா அவளோட சட்டைக்குள்ள இருந்து ஒரு கத்தியை எடுத்து வெட்ட வருவா. நம்ம ஹீரோ டக்குன்னு ஸ்வாட் எடுத்து ஏய் என்ன உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, நீ என்கிட்ட பேசுறத வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு ஒரு வீசுனா சட்டையெல்லாம் கிழிச்சா அதில் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் என்னன்னு பார்த்தா அது ஒரு டம் கில்டோட சிம்பிள். நம்ம ஹீரோ ஏய் உங்களோட கில்டு மெம்பர் எல்லாருமே கொலகாரங்க தானே, நீங்கள் ஆரம்பத்தில் கில்டு மாதிரி ஆரம்பித்து எல்லாத்தையுமே கொன்று அவங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே அபகரித்து ஒரு கல்ட்டு குரூப் மாதிரி கொலகார கும்பலாக சுற்றிட்டு இருக்கீங்க, உங்களோட பிளான் என்னென்னு எங்களுக்கு தெரியாதா, டஞ்சன் உள்ளே வரவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு அதில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்து ஆட்டையை போட்டு நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க அதானே, உன்னோட புத்திசாலித்தனம்னா என்கிட்ட வேலைக்காகாது, இங்கே இருக்க எல்லாருமே அவங்களோட கேரக்டரில் இருந்தாங்க மாறவே இல்லை, ஆனால் அந்த முக்காடு போட்டவன் தான் கொலைகாரன் நான் நினச்சேன், ஆனால் போக போக அவன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நீ தான் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிறேன்னு, நீ இதுக்கப்புறம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவள் சிரிச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டியா, சரி விடு நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு அவளோட இன்விசிபிள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு கதவை திறந்து போக பாப்பா. படார்னு அந்த இடத்துக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல லைட்லாம் ஓப்பன் ஆகி உள்ளேருந்து இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வெட்டின இடத்துல ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அங்கே ரத்தம் வந்தோன்னே அந்த இடத்த தொட்டு பாப்பா, பின்னாடி பார்த்தா அவளுக்கு பின்னாடி மான்ஸ்டர்ஸ்லாம் வரும். அந்த மான்ஸ்டர் எல்லாமே சேர்ந்து அந்த பொண்ணு ஹீலிங் பொண்ணை அப்படியே கடிச்சு கொன்று போட்டுருங்க. நம்ம ஹீரோ அதை கண்டுக்கிடாமல் அசால்ட்டாக போயிடுவான். இங்கே நிறைய மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டரையும் அப்படி சும்மா வெட்டி வீசிக்கிட்டு இருப்பான். வாங்கடா நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படி. இன்னும் நிறைய மான்ஸ்டர் பறந்து வரும் ஓடி வரும், இந்த மாதிரி நிறைய வந்தாலுமே நம்ம ஹீரோ குறுக்க பூந்து எல்லாத்தையுமே வெட்டிட்டு இருப்பான். பறந்து போய் டைனோசரையும் வெட்டி வீசிட்டு சும்மா செமையாக லேண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டை தான், எப்படியா இருந்தாலும் இதை சீக்கிரமாக முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நான் அதை ஒரு முடிவு கொண்டு வரேன், அதுவும் ஒரே ஷாட்டில் அப்படின்னு அந்த ப்ளூ ஃபயர் பேரோட அந்த ப்ளூ ஃபயர் இருக்கு பாருங்க அதை யூஸ் பண்ண ரெடியாக இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் எல்லாருமே தப்பிச்சா பொழைச்சா போதும்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடி பொடரையில் அடிக்க ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. அந்த சிவப்பு மண்டை நம்ம லீக்கிட்ட அவனை தனியாக விட்டுட்டு வந்துட்டோமே, அவனால் சமாளிக்க முடியுமா, அவன் சீக்கிரம் வந்துருவானா, பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டு லீயும் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட இங்கே டபுள் டஞ்சன் கேட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாஷ்பேக் கிட்ட நம்ம ஹீரோ கிட்ட ஏய் நீ சி ரேங்க் இல்லைன்னு கண்டிப்பாக தெரியும், அவ்வளோ பெரிய மான்ஸ்டர் அசால்ட்டாக கொண்டுட்ட அப்படின்னா நீ ஒரு ஃபேக் ரேங்கர் தான், அப்படி இருக்கும்போது நீயே இந்த குரூப்புக்கு லீடராக இருக்கிறியா, உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான் லீடராக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கடுத்து நம்ம இரவும் இல்லை நான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஒரே காரணத்துக்காக லீடர் ஆகக்கூடாது, நீங்கள் தான் லீடராக இருக்கணும், ஏன்னா உங்களுக்கு தான் உண்மையான அக்கறை இருக்குது, ஒரு குரூப்பை எப்படி வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அதுக்கு தகுதியான ஆள் நீங்கள் மட்டும் தான், நான் பார்த்ததுலேருந்து கரெக்டாக சொல்லுவேன், உங்களை விட அதை கரெக்டாக யாருமே பண்ண முடியாது, உங்கள் டீம் பிளேயருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டீங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் தான் சரியான ஆள் அப்படின்னு நம்ம ஹீரோ அவரை பாராட்டி தள்ளிட்டு இருப்பான். அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சே இப்போ நான் அவனை தனியாக விட்டுட்டு வந்துட்டேனே, ஒரு டீம் கேப்டனா இப்படி அவனை சாக விட்டுட்டு வந்துடக்கூடாது, நான் ஒரு கேப்டன் என்னானாலும் என் உயிரை பணைய வச்சாச்சு என் டீமில் இருக்க ஒவ்வொருத்தரையும் நான் காப்பாற்றி திருவேன் அப்படின்னு அங்கே வெளியே ஓடிட்டு இருந்த அந்த லீ ஏய் நீங்கள் வெளியே போங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு அவங்கள போக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த லீ நம்ம ஹீரோ இருக்க அந்த இடத்துக்கே ஓடி வந்து கதவை டம்மான்னு திறந்துட்டு அந்த இடத்த ஓப்பன் பண்ணி பார்த்தா
அந்த இடத்துல நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா மான்சரையும் அப்படி எரிச்சு தள்ளியிருப்பான். அங்கே பார்த்தா இடம் ஃபுல்லாக மான்சர்ஸ் அப்படி செத்து போய் கிடக்கும். அதை பார்த்து வாயை பொழந்து லீ இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய டைனோசர் மான்ஸ்டர் பறந்து வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கும். அங்கே நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அந்த டைனோசரை அட்டாக் பண்ணி அதை போட்டு தள்ளிட்டு அப்படியே நம்ம ஹீரோ பறந்து வந்து மறுபடியும் அந்த நெருப்பை யூஸ் பண்ணி முன்னாடி ஏதோ ஒரு மான்ஸ்டர் தான் இருக்கு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்பான். பார்த்தா முன்னாடி நிற்கிறது நம்ம லீ ஜஸ்ட் மிஸ் யோ நீயா குறுக்க வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இன்னும் நிறைய பறந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளிட்டு இருப்பாரு. அது எல்லாமே எரிஞ்சு அப்படி செத்து போய் கீழே விழும். அதை பார்த்து லீ கிம் உனக்கு ஒன்னாலேயே உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது தான் திரும்பி வந்தேன், மன்னிச்சிரு, நீ சொன்ன பேச்ச நான் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவன் சொல்லிட்டு இருந்தாலுமே நம்ம ஹீரோ லீயை பார்த்து உங்களோட மனசு எனக்கு புரியும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கீங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு டஞ்சன் கேட்டு மாதிரி ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்து என்னது இது டஞ்சன் கேட்டு ஏதோ வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளேருந்து ஒரு எலும்பு கூடு கை வருது. அப்போது எலும்பு கூடு வருவான் பாருங்க, முக்காடு போட்டு நெத்தியில் பார்த்தா ஆரஞ்சு கலர் ஸ்டோன்லாம் இருக்கும். இதை பார்த்து லீ வாயை பொழந்துட்டு அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ஃபைனலி இந்த டஞ்சன் கேட்டோட பாஸ் வந்துட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ தெரிஞ்ச மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு இருப்பான். அந்த எலும்புக்கூடு மண்டையன் வாயை பொழந்துட்டு பயங்கரமாக நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அந்த ஃபைனல் பாஸ் எலும்புக்கூடு மண்டையனை பார்த்து லீ என்னடா இது எப்பறம் இங்கே வந்துச்சு, ஆரஞ்சு கேட்டு தானடா உள்ளே வந்தேன், உள்ளே வந்து பார்த்தா எல்லாம் பார்க்கறதுக்கு எலும்புக்கூடு மான்ஸ்டரு அந்த சைக்ளாப் மான்ஸ்டர் இதெல்லாம் வந்து நிற்குதாடா, என்னடா இது இவ்வளோ பவர்ஃபுல் மான்ஸ்டர்லாம் இங்கே எதுக்குடா வந்தது அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன் டேய் என்னை எலும்பு கூடுன்னு கூப்பிடாத, அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு பேசினோன்னே அதை கேட்டு அந்த லீயும் என்னது எலும்பு கூடு பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த எலும்பு கூடு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுடா, நான் தான் டார்க் மெஜிஷியன், என் முன்னாடி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை பாதியாக பிச்சு போட்டுருவேன்டா முட்டா பசங்களா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு 2 பேரும் ஷாக்காகிட்டு இருப்பானுங்க. என்ன இது இவ்வளோ பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த எலும்பு கூடு அவ்வளோதான்டா உங்கள் கதையை அப்படி முடிச்சு என்னோட மான்சர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சாப்பாடாக கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செத்து போன எல்லா மான்சரையும் திரும்ப உயிரோட கொண்டு வந்துடுவான். நெக்ரோ மான்ஸ்டர் பவர் இருக்கிற எலும்பு கூடு மண்டையங்கவன் அங்கே செத்து போன எல்லா மான்ஸ்டரும் அப்படியே உயிரோட எந்திரிச்சு நின்று அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கும். ஜாம்பி மாதிரி அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த எலும்பு கூடு மண்டையனுக்கு உயிரோட கொண்டு வர சக்தி இருக்குதா, இவனோட கதையை நான் சீக்கிரமா முடிக்கணும், அதுக்கு முதல்ல நான் தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே ஸ்வாட்ல இருந்து ப்ளூ ஃபயர் அந்த ஃபயரை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம லீயை சுற்றி அப்படியே வட்டம் போட்டு அந்த நெருப்பை உருவாக்கி வச்சிருப்பான். அந்த நெருப்பை உருவாக்கி வச்சுட்டு நம்ம ஹீரோ லீயை பார்த்து இந்த ப்ளூ ஃபயரை தாண்டி வராதிங்க, இந்த ப்ளூ ஃபயருக்குள்ள வேற எந்த மான்ஸ்டரும் உங்களை அட்டாக் பண்ண வராது, நீங்க இங்க பாதுகாப்பா இருக்கலாம், நான் சீக்கிரமா கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வராதிங்க அப்படி நம்ம ஹீரோ லீயை பாதுகாப்பா அந்த ப்ளூ ஃபயர் கிட்ட விட்டுட்டு அப்படியே போவாப்ல. மேலே பார்த்தா அந்த எலும்பு கூடு மண்டையன் பறந்துட்டு இருப்பான். நீ மேலே பறந்துட்டு இருக்கியா, மேலே பறந்தா அவனை விட்டுருவானடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம ஸ்பீடா மேலே பறந்து போய் அவனை அட்டாக் பண்ண சொல்லிட்டு போவாரு. அந்த எலும்பு கூடு மண்டையனும் என்ன டக்குன்னு அட்டாக் பண்ண வந்துட்டான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு போடு ஸ்வாடை வச்சு பார்த்தா அவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். நம்ம ஹீரோவும் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பறந்து போய் செவுத்துல நிற்கும் போது அவன் அப்படியே டெலிபோர்ட் ஆகி ஜாலியாக அந்த மந்திர குச்சியை வச்சு படுத்துக்கிட்டு தம்பி நீ மனுஷன்தாப்பா, உன்னால் அவ்வளோ சீக்கிரமாக என்கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்து அப்படி இன்னொரு இடத்துக்கு பறந்து போய் அப்படி படுத்துக்கிட்டே நம்ம ஹீரோ பார்த்து நக்கலாக பேசிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த எலும்பு கூடு மண்டையனை பார்த்து இவனால் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு டெலிபோர்ட் பண்ணி போக முடியுமா, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கணும், நான் இவனோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படி அந்த செவுத்துலேருந்து மறுபடியும் வந்து பறந்து போய் அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அவன் மண்டையில் ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்டோன் மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை பார்த்துட்டு ஒருவேளை இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் தான் இவனுக்கு வீக்காக இருக்குமோ, இதை எப்படியாச்சும் அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே செவுத்துலேருந்து புஷ் பண்ணி பறந்து போய் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து ஒரு வீசு சாங்கின்னு ஒரு வெட்டு பார்த்தா அவன் அங்கேருந்து டக்குன்னு எஸ்கேப் ஆகி பறந்து இன்னொரு இடத்துக்கு போயிருப்பான். டக்குன்னு நம்ம ஹீரோவை அவனோட மந்திர குச்சியை வச்சு அட்டாக் பண்ணதில் மேஜிக் அட்டாக்கு நம்ம ஹீரோ மேலே விழுந்துரும். அப்போ நம்ம ஹீரோ அந்த ப்ளூ ஃபயரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவார். அந்த அட்டாக்கு பயங்கரமாக வெட்டிச்சு சதறிட்டு இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அப்படி பின்னாடி பறந்து போய் செவுத்துல அப்படி மோதி நிற்பாரு. நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு அந்த செவுத்துல சொருகிட்டு அப்படி நின்றுட்டு கீழே பார்க்கும்போது அந்த எலும்பு கூட மண்டையன் தம்பி உன்னால என்கிட்ட நெருங்க முடியாது தம்பி, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது, வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் அப்படி பிடிச்சி தொங்கிக்கிட்டு என்ன இவனை அட்டாக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கே, டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கான், இதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை பார்க்கும்போது அந்த மந்திர குச்சியை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாம பாருங்க அந்த மேஜிக் பவர் ஸ்வாட்டில் அப்படி வந்துகிட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது
இது மேலே பட்ட அட்டாக் எல்லாத்தையுமே இது மேஜிக் பவர் அப்படி உள்ளே இழுக்குதோ. சரி, இதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அவனை ரீச் பண்ணி ஆகணும். டேய், நான் விட மாட்டேன்டா, என்னன்னாலும் என் கையாலேயே உன்னை கொல்லுவேன்டா அப்படின்னு ஸ்வாடை பிடிங்கிட்டு பறந்து போய் அடிப்பாரு பாருங்க. அவனை அந்த இடமே அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அதை தூரத்துலேருந்து அந்த ப்ளூ ஃபயர் சர்க்கிள்குள்ளே நின்று நம்ம லீ பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ச்சே, மான்சஸ் எல்லாம் இங்கே சுற்றி நின்றுட்டு இருக்குது, அதுங்களால உள்ளே வர முடியல. இருந்தாலும் அவன் அங்கே தனியாக சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் தனியாக எவ்வளோ நேரம் தான் சண்டை போட முடியும்? ஒருவேளை அந்த மான்சஸ் எல்லாம் அவனுக்கு தொல்லை கொடுத்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? நான் இப்படி நின்னா வேலைக்காகாது, எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஹண்டர், என்னோட வேலை மான்சஸை கொல்றது, நான் எப்படினாலும் கொல்லுவேன் அப்படின்னு வேகமாக ஓடி போய் அங்கே இருக்க ஒரு மான்ஸ்டரோட முதுகில் ஸ்வாடை வச்சு ஒரு போடு. அது வழியில் யாரு கிழிச்சா முதுகில் கோடு கிழிச்சான்ற மாதிரி வழியில் பயங்கரமாக கத்திட்டு இருக்கோம். நம்மளி, நான் ஒரு ஹண்டர்ரா, நான் பயந்து போய் எதுக்குமே நிற்க மாட்டேன்டா அப்படின்னு வரப்பா பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மேலே பார்த்துட்டு, ஏய் இவர் என்ன வெளியே வந்துட்டாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒன்றா லீ கிட்ட வந்துட்டு இருக்கோம். லீ தனியாக நின்று அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோ, ஓ லீ அங்கே வெளியே வந்துட்டாரா, அப்படின்னா நம்ம பிளானை மாற்றி ஆகணும், ஒரு புது பிளானை போடுவோமா அப்படின்னு மேலே பறந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக கீழே ஓடி வந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த எலும்புக்கூடு மண்டையன், ஏய் எங்கேயா சண்டை போட்டு இருக்கும்போது நீ பாட்டு கீழே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அந்த எலும்புக்கூடு மண்டையன் கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கீழே வந்த ஸ்பீடில் அங்கே இருந்த எல்லா மான்ஸ்டரையும் சும்மா வெட்டி வீசிடுவாரு. ஸ்லைஸ் பண்ணதில் எல்லாரோட கதையும் முடிஞ்சிடும். அப்போ நம்ம ஹீரோ லீ கிட்ட பேசிட்டு இருப்பான். அதை பார்த்து எலும்புக்கூடு மண்டையன், டே என்னடா வேகமாக கீழே போய் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க, என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, டே கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லீ கிட்ட, ஏய் நம்ம சீக்கிரமாக ஒரு பிளானை போட்டாகணும், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் சண்டை போடணும், அதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது, அது கேட்டு லீ, நம்ம 2 பேரும் ஒன்றா சண்டை போட்டு தான் அந்த எலும்புக்கூடு மண்டையன்னு தோக்கடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்போ அந்த எலும்புக்கூடு மண்டையா, ஹா, டேய் நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலுமே உங்கள் 2 பேரால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து எலும்புக்கூடு மண்டையை கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த லீ கிட்ட பிளான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாரு. பிளான் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த லீ கேட்பான், ஏய் இது நடக்குமா, பாசிபிள் தானா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம ஹீரோ, வாய்ப்பு இருக்குது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்னடா ஏதோ கான்ஃபிடென்ட் எல்லாம் பேசிகிட்டு இருக்க, சரி நீ சொல்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு லீயும் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த பிளானுக்கு ரெடி ஆகிட்டாப்ல. அப்போ அந்த எலும்புக்கூடு மண்டையன் மான்சஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் உயிரோடு கொண்டு வந்து அவங்கள அட்டாக் பண்ணி போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஹீரோவும் லீயும் ஒரே நேரத்தில் அப்படி சும்மா மாசா ஓடி போய் அங்கே இருக்கிற மான்சஸை சும்மா அடித்து தெறிக்க விடுவாங்க. அதெல்லாம் அட்டாக்ல அப்படி வெறித்தனமாக பறந்துட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம லீ அப்படியே ஓடி வந்து அந்த எலும்புக்கூடு மண்டையனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன், ஏய் இந்த தடவை நீ வரியா, வா உன்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்தில் நின்று நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயர் அந்த பவரை வெளியே கொண்டு வருவான். அந்த நெருப்பை கொண்டு வந்து இங்கே அந்த எலும்புக்கூடு மண்டையனை பார்த்து தூக்கி அந்த நெருப்பை வீசுவான். அது அப்படியே மேலே பறந்து வந்துட்டு இருக்கும்போது அதை பார்த்து அந்த எலும்புக்கூடு மண்டையன், டே என்னடா ப்ளூ ஃபயர் அதுவும் என்கிட்ட வருது, நீயும் என்கிட்ட வரியா, என்ன புது டெக்னிக்கா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம லீ உடனே என்ன பண்ணுவார், விண்டு டான்ஸ், ஸ்வாட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வச்சு யூஸ் பண்ணி ஒரு விண்டு மாதிரி கிரியேட் பண்ணுவார். அதுக்குள்ளே என்ன ஆகும், அந்த ப்ளூ ஃபயர் அந்த விண்டுக்குள்ளே போய் மாட்டிக்கும். அந்த விண்டு அப்புறம் அந்த நெருப்பு இது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி அப்படி நேராக போய் அந்த எலும்புக்கூடு மண்டையை அட்டாக் பண்ணுறதுக்காக கிட்ட போயிட்டு இருக்கும். அதை பார்த்து எலும்புக்கூடு மண்டையை வாழை பொழந்துட்டு, டே என்னடா உங்களோட ஸ்கில் எல்லாத்தையுமே ஒன்றா மெரிச்சு பண்ணிட்டீங்களா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கும்போது பட்டாருன்னு வந்து அவனை அட்டாக் பண்ணுவோம். ஐயோ அட்டாக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை வாங்கிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம லீ அப்படி பறந்து போய் பல்ட்டி அடித்து நம்ம ஹீரோ கிட்ட போவார். நம்ம ஹீரோ கிட்ட அப்படி போன உடனே நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டி அப்படியே அந்த ஸ்வாடில் ஒரு குதிப்பா இருப்பாருங்க நம்ம லீ. சும்மா பார்க்கறதுக்கே மரண மாசா இருக்கும். அந்த ஸ்வாடில் குதிச்சு நம்ம லீ அப்படி மேலே பறந்து போவார். அதை நேரம் அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன், டேய் மறுபடியும் அட்டாக் பண்ண பார்க்குறியாடா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம லீ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த மேஜிக் பவர் நம்ம லீ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த எலும்புக்கூடு மண்டையனுக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுத்து ஒரு வீசுவார் பாருங்க. இதுதான்டா அவனோட முடிவு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு வீசும்போது பார்த்தா நம்ம ஹீரோட அந்த ஸ்வாடு பாதியாக உடஞ்சி போயிடும். நம்ம ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூட மண்டையா, அவ்வளோதான்டா, நீ உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இங்கே நான் தான் ஜெயிப்பேன், என்னை எதிர்த்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, பாரு உன்னோட ஸ்வாடை உடஞ்சி போச்சு சின்ன பையில, யார் நினச்ச என்னைய அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ லீயை பார்த்து, லீ
நம்ம போட்ட பிளான் மாதிரியே பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லும்போது இங்க பின்னாடி பார்த்தா நம்ம லீ அந்த எலும்புக்கூடு மண்டையன் எனக்கு பின்னாடி வருவான். அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன் ஏய் என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம லீ ஸ்வாடை வச்சு ஒரே போடல அந்த எலும்புக்கூடு மண்டையன் மண்டையில இருந்து அப்படி கால் வரைக்கும் ரெண்டா பான்னு பொளந்து விட்டுருவாரு. அந்த எலும்புக்கூடு மண்டையன் வாயை பொளந்த மணிக்கு அந்த நடுசுல இருந்த அந்த ஸ்டோனு அப்படியே உடஞ்சி பாதியா உடஞ்சி அவ்வளவுதான் அவன் கதை முடிய போகுது. ஆ அப்படி சொல்லிட்டு வழியில பயங்கரமா கத்திக்கிட்டே கீழே விழுந்துருவான். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் லீயும் கீழே வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா, நான் இந்த ஸ்வாடை வச்சு அவனை வெட்டலான்னு சொல்லிட்டு போனேன். அவன் இந்த ஸ்வாடை வச்சு வெட்டிடுவானோன்னு பயந்துட்டு இருக்கும்போது நான் என்னோட ஸ்வாடை நானே உடச்சுக்கிட்டேன். அது மூலமா அந்த எலும்புக்கூடு மண்டையன் ரொம்ப கான்பிடன்ட் ஆயிட்டான். அவ்வளவுதான் நம்ம தான் ஜெயிப்போம், என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த கொஞ்ச நேரம் அவனோட கவனம் திசை திரும்பிடுச்சு. அதை யூஸ் பண்ணி லீ நீ சூப்பரா வெட்டினடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போட்ட பிளானை இங்க நம்ம லீ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அந்த அட்டாக்கை வாங்கிட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன் கீழே வந்ததுக்கு அப்புறம் ஏய் டேய் இதெல்லாம் முடிவுலடா, நான் டார்க்னஸோட கடவுள், நான் சீக்கிரமா பிறந்து வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே செத்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவனை பார்த்து டே திஸ் இஸ் த எண்ட் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையனை அனுப்பி வச்சிருவாப்ல. அவனும் அப்படி காத்தோட கரைஞ்சு அப்படி செத்து போயிடுவான். இங்க நம்ம ஹீரோவும் லீயும் மட்டும் தான் நிற்பாங்க. லீ நம்ம ஹீரோவை பார்த்து டே கிம்மு அவ்வளோதானே முடிஞ்சதுல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஆமா முடிஞ்சதுதான் நினைக்கிறேன், ஆனா அவன் காத்தா கரைஞ்சு போறானா போலையான்னு தெரியலையே, பார்க்கறதுக்கு மறுபடியும் வர மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே பார்க்கும்போது அந்த எலும்புக்கூடு மண்டையன் அப்படி கரைஞ்சு போகும்போது அவனோட அந்த உருவத்து புகையில பார்த்தா ஏதோ ராஜாவோட உருவம் மாதிரி தெரியும். அந்த பாஸை கொண்டதுக்கு அப்புறம் அங்கே நம்ம ஹீரோவும் அந்த லீயும் தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்துட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு நம்ம ஹீரோ பாருங்க கையில் சின்ன சின்ன செடியை வச்சுட்டு ஆமா அங்கே என்ன நடக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ப்ரெஸ் மீடியா எல்லாருமே அங்கே வந்துருவாங்க. ஏன்னா அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போனவங்க ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க. அது ஒரு ஆரஞ்சு கேட்டா இருந்தது எல்லை கேட்டாவா மாதிரி ரொம்ப ஹார்டா மாறி இருக்கும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு நியூஸ் ரிப்போர்ட்லாம் இங்கே வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சிவப்பு முடிக்கிட்ட ஆமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மிச்சம் இருக்காங்க சொன்னீங்களே அவங்க எங்க திரும்ப வருவாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த சிவப்பு முடி ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவா. அவங்க திரும்ப வருவாங்க தான் நினைக்கிறேன், அவங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன், என்ன பண்றேன்னு தெரியலையே அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது அதை இங்க லீ பார்த்துட்டு அவளுக்கு என் மேலே எவ்வளோ பாசம், ஒருவேளை ரெஸ்கியூ டீம் அனுப்பிடுவாங்களோ அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே, எப்படி அனுப்புவாங்க, சரி நான் இதை தனியாகவே பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து உடனே கிளம்பு, உனக்கு நான் டாக்ஸி புக் பண்ணுறேன் அப்படின்னு லீ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவார். நம்ம ஹீரோவும் சரி நான் இங்கேருந்து தப்பிச்சு போகிறேன், ஏன்னா நான் ஒரு சீராங்க இருக்கிறேன், எப்படி தப்பிச்சு வெளியே வந்தேன்னு 1008 கேள்வி வைப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஒத்துக்குவான். அப்புறமா நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு சுருக்கு பை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாரு. நீ மட்டும் இல்லைன்னா அந்த எலும்புக்கூடு மண்டைங்கிட்ட நானும் செத்துருப்பேன், இங்கே இருக்க என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளே போகும்போதே செத்துருப்பாங்க, நீ எங்களுக்கு உதவி பண்ணியிருக்க, இந்த சுருக்கு பை வச்சுக்கோ, இதுல பல மில்லியன் டாலர் ஒர்த் இருக்கிற ஐட்டம் இருக்குது, இந்த வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அந்த சுருக்கு பையை கொடுத்துட்டு நம்ம ஹீரோக்கு டாக்ஸியை புக் பண்ணிட்டு அவர் அங்கிருந்து போவாரு. நம்ம ஹீரோ டாக்ஸில அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது தம்பி என்னப்பா இவ்வளோ மழையா இருக்கு, இந்த இடத்துல டாக்ஸிலாம் புக் பண்றீங்க, எது வழி தவறி வந்துட்டீங்களா, சரி வாங்க உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த டாக்ஸி டிரைவர் பேசிக்கிட்டே கூட்டு போவான். அப்போ நம்ம ஹீரோ லீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இருந்தாலும் ஒருத்தனை நான் விட்டு கொடுத்துட்டேன், அந்த முக்காடு போட்டவன் செத்து போயிட்டான், இப்படியே இருந்தானா ஃபியூச்சரில் அங்கே வர பயங்கரமான மான்ஸ்டரை என்னால் திருப்பி அடிக்க முடியுமான்னு தெரில, நான் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறணும், எல்லாத்தையுமே நான் காப்பாற்றணும், என் மேலே அவங்க நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதுக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் எடுக்கணும், உடம்புலாம் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே அடுத்த நாள் கட் பண்ணா இந்த ஏலம் நடக்கிறத எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற அந்த மேனேஜர் அவர் ரூமில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் ஒரு முக்கியமான ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சார், அது பார்க்கறதுக்கே ரேரான ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குது அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ரேரான ஸ்டோன்னா என்ன ஸ்டோனு, ஈத்தர் ஸ்டோனா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் சார் அது ஒரு ஈத்தர் ஸ்டோனு அப்படி சொன்னோன்னே என்னது ஈத்தர் ஸ்டோனா, அதை எப்படி அவன் வச்சிருக்கான் அப்படின்னு வாயை பொழந்துட்டு அவன் நம்ம ஹீரோ பார்க்க வருவான். நம்ம ஹீரோ வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது சாரி சார் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, சரி உங்ககிட்ட என்ன இருக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ சுருக்கு பையை திறந்து காமிப்பான். அதில் ஒரு ஸ்டோன் இருக்கும், அந்த ஸ்டோன் அப்படியே பார்த்துட்டு இது எப்படி உங்ககிட்ட வந்தது, இது எல்லோ கேட்டில் இருக்கும், நீங்கள் ஒரு சீரா ஹண்ட்ரட் சொன்னீங்க, இது ரொம்பவே ஒர்த்து, நான் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு எவ்வளோ ரேட்டு வேணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ அது இருக்கட்டும் இந்த பாரு இன்னொரு ஸ்டோன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த எலும்புக்கூடு மண்டையில ஒரு ஸ்டோன் இருக்கும் அந்த ஸ்டோனை எடுத்து காட்டுவான்.
அதுதான் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அதுக்குள்ள அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவார்டா பாக்ஸுக்குள்ள வந்து இந்த ஸ்டோன் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்டோனை தான் நம்ம ஹீரோ இப்ப எடுத்து வந்திருக்கான். அதை பார்த்து அவன் வாயை பொழந்துட்டு ஐயோ என்னங்க நீங்க இப்படிலாம் வச்சிருக்கீங்க, இவ்வளவு காசு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனை கையில எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ படக்குன்னு அவன்கிட்ட இருந்து அந்த ஸ்டோனை பிடிங்கிறவாரு. கையில பார்த்தா அவனுக்கு அந்த ஸ்டோனே இருக்காது. நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு ஏய் உனக்கு இப்போ அந்த ஒரு ஸ்டோன் மட்டும்தான், நீ இதை பிரைஸ்ல விடு, அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டோன் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது அந்த ஏழை விடுற மேனேஜர் அது ஏலத்தில் விட்டுருப்பான். நம்ம ஹீரோவும் அது எவ்வளோ பிரைஸுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது 600 மில்லியன் வானுக்கு போயிருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இது இவ்வளோ விலைக்கு போயிருக்கா, நான் ஒரே செகண்ட்ல பணக்காரன் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனா அங்க நம்ம வீட்டுல ஹீரோட அம்மா வாப்பா கிம்மு வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அம்மாவோட கன்னத்துல காயம் மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம சாக்கு, எனது காயம் அப்படின்னு சொல்லிட்டு உறைஞ்சு போய் நின்றுவான். அப்போ நம்ம ஹீரோட அம்மா வாப்பா உனக்காக நிறைய சமைச்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்க கன்னத்துல என்ன காயமா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு ஹீரோட அம்மா ஒன்றும் இல்லைப்பா நான் வேலைக்கு போனேன் இல்லையா, அதில் அந்த கண்ணாடி பாட்டெல்லாம் கீழே விழுந்து மூஞ்சில் காயமாயிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயி நீங்கள் எதுக்குமா வேலைக்கு போறீங்க, அதுதான் நான் சம்பாதிக்கிறேன்ல, நீங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோட அம்மா இல்லைப்பா நீ காலேஜுக்கு போகணும், டியூஷனுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டணும், அதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, நீ என் மேலே பாசம் வச்சிருக்கிறது புரியுது, இருந்தாலும் நானும் உனக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பேசிட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வாழ்ந்த வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்பான். அதுல நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, ஏய் ஒழுங்கா கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணு, இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்றது, நீ என்னோட பெருமையான மகனா இருக்கணும், உன்னை பார்த்து எல்லாருமே பெருமைப்படணும், நீ ஒரு ஹீரோவா மாறணும், கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே செய்யி அப்படின்னு அவங்க ரொம்ப ரஃபா சொல்லியிருப்பாங்க, அன்பா பேசியிருக்க மாட்டாங்க. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா இப்போ உள்ள ஹீரோட அம்மா ஏய் வா ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப சோகமா இருக்க, வா வந்து சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா ஹீரோவை கூப்பிட்டு சாப்பிட வைப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் காலேஜுக்கு போறதுக்கு பதிலா ஹண்டர் ஆகி அதுல காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு ஹீரோட அம்மா அப்படியா, அப்படின்னா உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது கேட்டு ஹீரோவும் என்னம்மா என் மேலே நீங்கள் கோப்பட மாட்டீங்களா, படிக்கவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு ஹீரோட அம்மா நீ என்கிட்ட இவ்வளோ தைரியமாக சொல்கிற அப்படின்னா நீ கண்டிப்பாக முடிவு பண்ணியிருப்ப, உன் ஆசையை நான் கெடுக்க விரும்பல, நீ இந்த மாதிரி ஹண்டர் ஆனா உலகமே உன்னை பாராட்டும் இல்லையா, அதுவும் எனக்கு சந்தோஷம் தான், உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப நன்றி அம்மா, நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, ஆமாம் நான் ஹண்டருக்கு போய் வேலை பார்த்தேன், அதில் முதல் சம்பளம் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஏலத்தில் விட்ட 600 மில்லியன் வான் காசை அப்படி அவங்க அம்மா கிட்ட மொபைலில் காட்டுவான் பாருங்க. அதை பார்த்து அவங்க அம்மா என்னது 600 மில்லியன் வானா அப்படின்னு அவங்க அம்மா செம்ம சாக்காயிருவாங்க. எப்பட்றா நீ இப்போதானே போனேன் உடனே எப்படி இவ்வளோ காசு சம்பாதிச்ச, இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க பதட்டத்தில் அப்படி செல்லையே கீழே போட்டுருவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் அம்மாவையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த உலகத்தில் யாரையுமே நான் இதுக்கப்புறம் சாக விட மாட்டேன், ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றுவேன், அதுக்கு நான் ஒரு பெரிய ஹீரோவாக மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அவன் ரூமுக்கு போனால் அங்கே நம்ம ஹீரோட பேக்கில் உடஞ்ச ஸ்வாட் இருக்கும். அதை நம்ம ஹீரோ எடுத்து பார்த்து எனக்கு ஒரு புது ஸ்வாடு தேவைப்படுது அப்படின்னு யோசிப்பான். கட் பண்ணா த வெப்பன் மாஸ்டர் கிராஃப்ட் மேன் டியாகோ அப்படின்றவரு சும்மா சுத்தில வச்சு தட்டி தட்டி கத்தி செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல கதவு தட்டுற சத்தம் கேட்டுட்டு கதவை திறந்து பார்த்தா அங்கே வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன், பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு டியாகவும் ஏய் தம்பி யாரா நீ அப்படின்னு கேட்பாரு. அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்ல இவர் தான் நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்வாடை செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த ஸ்வாடோட பேரு த ஹோலி ஸ்வாட் பால்மங், பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். இதை வச்சுதான் நம்ம ஹீரோ டிராகன் டீமன் இது எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டே இருந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்வாடை செஞ்சு கொடுக்கும் போது இவர் பார்க்க எவ்வளவு வயசான மாதிரி இருக்காரு பாருங்க, ஏன்னா அது ஃபியூச்சர்ல நடக்குது இல்லையா. அவர் தான் முதல்ல அந்த பால்மங் ஸ்வாடை செஞ்சு கொடுத்து தம்பி இதை நீ கொஞ்சம் கவனமா கையாளணும், ஏன்னா இதோட சக்தி ரொம்பவே அதிகமானது அப்படின்னு அவர் நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வாங்கி பயங்கரமா சண்டை போட்டு சும்மா மாஸ் காமிச்சுட்டு இருப்பான். அதை அப்படியே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபியூச்சர்ல என்ன ஆகுது, அந்த ஸ்வாடை செஞ்சு கொடுத்த அந்த வெப்பன் மான்ஸ்டரையே அங்க இருக்கிற மான்ஸ்டர் டீமன் எல்லாம் சேர்ந்து அவரை கொன்றுது. அதுல இறந்து போன அவரை பார்த்து நம்ம ஹீரோ அழுதுகிட்டே இருப்பான், அவரை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடியுது. இங்க நம்ம ஹீரோ அந்த டியாகோ வெப்பன் மான்ஸ்டர் கிட்ட சார் எனக்கு வெப்பன் செஞ்சு கொடுக்கணும், கொஞ்சம் அந்த ஸ்வாடை செஞ்சு கொடுக்குறீங்களா, உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம், என் பேரு கிம்சோ அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அவர் வாயை பொழுது என்னது நான் வெப்பன் செய்யறேனா, உங்ககிட்ட அப்படி நீ யாரா சொன்னது அப்படின்னு பயந்து போய் கதை மூடிட்டு உள்ள போயிடுவாரு. அப்படின்னா அவர் யாருக்குமே தெரியாம இப்பதான் வெப்பன் செய்யவே ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ
ஓ! இவரு இதுக்கப்புறம் தான் வெப்பன் செய்வாரா? ரொம்ப பயப்படுறாரு. பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். இத பார்த்தீங்கன்னா, நீங்க வாய பொளப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே, அவரு பயந்து பயந்து அப்படியே கதவ தொறந்துட்டு பார்க்கும்போது, நம்ம ஹீரோ அந்த ஈத்தர் ஸ்டோனு அத எடுத்து காட்டுனோனே, "இது ஈத்தர் ஸ்டோன் ஆச்சே! இது எப்படி உன்கிட்ட வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய பொளப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். டஞ்சன்ல சண்ட போடுற எல்லா மிருகங்கள்ட்டயும் அந்த ஈத்தர் ஸ்டோன் மாரி வித்தியாசமான ஸ்டோன் இருக்கும். அதுல விலை மதிப்பு வித்தியாசமா மாறும். அதிலிருந்து நெறைய மந்திர பொருட்கள், வெப்பன் இது எல்லாத்தையுமே செய்யலாம். அப்படின்னு அவர் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இங்க அவரு அந்த ஸ்டோன பார்த்து வாய பொளந்துட்டு இருப்பாரு. "ஏய் சூப்பர்ப்பா! உள்ள வாப்பா" அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள கூட்டு போயிட்டு இருப்பாரு. அப்ப அந்த ஸ்டோன் எல்லாம் செக் பண்ணிட்டு, "தம்பி, இதுல உனக்கு வெப்பன் செய்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவரைக்கும் வேற வெப்பன நீ எடுத்துட்டு போய்க்கோ. நான் அத செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உன்ன கூப்பிடுறேன். அப்புறம் நீ வந்து எடுத்துக்கலாம். ஆனா, இந்த மாரி ஒரு ஸ்டோன கொண்டு வந்திருக்க பாத்தியா? சூப்பர்ரா நீ! ஹாஹாஹாஹாஹா! சாதாரண ஆளே கிடையாதுடா நீ!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் சரி டீல் ஓகே. கைய குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைய குடுத்துட்டு, நம்ம ஹீரோ அப்படியே அங்கிருந்து கிளம்புவான். அப்படி கிளம்பும்போது அவர்ட்ட இருந்து அந்த ஸ்வாட வாங்கிட்டு கிளம்பியிருப்பான். இப்போ எனக்கு ஸ்வாட் கிடைச்சிருச்சு. நான் இப்போ டவர் ஆஃப் டேல்ஸ்க்குள்ள போய் சண்டைய ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ மறுபடியும் டஞ்சன்ல இருந்து டவருக்கு போயிருவான். டவருக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நம்ம ஹீரோ மறுபடியும் 11வது ஃப்ளோரு, 12வது ஃப்ளோரு, 13வது ஃப்ளோருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்சு நொறுக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பான். மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு சும்மா மரண மாசம் காட்டிட்டு இருப்பான். குறுக்க வர ஒரு மான்ஸ்டரும் உயிரோடயே இருக்காது. நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே தலையை சீவிட்டு மரண மாசம் காட்டிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ 16 ஃப்ளோர் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா பாதி வருஷத்துக்கு மேலேயே போயிருது. ஹாஸ்பிட்டல்ல அந்த லீ இருக்காரு பாருங்க, அவர் அட்மிட் ஏதோ ஒரு டஞ்சனுக்குள்ள போய் வசமா அடி வாங்கிட்டு இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. பக்கத்துல அந்த சிவப்பு முடி பொண்ணு இருக்கா. யோ ஏயா இப்படி அடி வாங்கிட்டே இருக்க, கொஞ்சம் கவனமா தான் இரு ஐயா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அங்க லீயும் நான் என்ன வேணும்னா பண்றேன், அதுவா விழுது அப்படின்னு அவர் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ லீக்கு ஃபோன் பண்றான். லீக்கு ஃபோன் பண்ண உடனே, சொல்லுங்க என்ன விஷயம், எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு லீ கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ, பரவாயில்லையா, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணுமே, நீங்க ஒரு விஷயம் பண்ணணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுவான். நம்ம ஹீரோ லீக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது நம்ம லீ அப்படியே ஷாக் ஆயிருப்பான். நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்க அந்த டம் கில்டோட ஆட்களை பத்தி கேள்விப்பட்டீங்களா, அவங்கள யாராச்சும் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு லீயும் நான் அவங்கள பத்தி தேடிட்டு தான் இருக்கேன், அவங்க நாடு ஃபுல்லா பரவி இருக்கிறாங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோ லீ கிட்ட, நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன், கவனமா கேளுங்க. நான் டிசம்பர் 24 அந்த மாசத்துல கிரீன் கலர் டஞ்சன் கேட்ல இருந்து டஞ்சன் பிரேக் ஆகும், உள்ள இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வரும், அது இங்க இருக்கிற ஊரையே நாசம் பண்ணிரும் அப்படின்னு சொன்னோன்னே, அது கேட்டு லீ, அது எப்படி உங்களுக்கு தெரியும், முன்னாடியே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ, அதை பத்தி சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை, ஆனா அந்த டஞ்சன் பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்க இருக்கிற நிறைய பில்டிங்ஸ், மக்கள், இந்த மாதிரி நிறைய உயிர் சேதம், பொருள் சேதம் ஆகும். அதனால நீங்க இதை தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், இதை முன்னாடியே நடக்க விடாம பண்ணணும், உங்களால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு லீயும், கண்டிப்பா என்னால முடியும், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அது வீண் போகாது அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோவும், புரியுது, நான் கொஞ்சம் அதிகமாக தான் கேட்குறேன், இருந்தாலும் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபோன் பேசி அப்படி கட் பண்ணிடுவான். கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ, நான் இப்போ 19வது ஃப்ளோருக்கு அடுத்து போகணும், 20வது ஃப்ளோருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஸ்வாடை செய்ய கொடுத்தேன், அந்த ஸ்வாடை திரும்ப வாங்கணும், அந்த ஸ்வாட் இருந்தால் தான் இன்னும் நான் பவர்ஃபுல்லாக மாற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாடை பற்றி யோசிச்சுக்கிட்டு இப்போ 19வது ஃப்ளோருக்குள்ளே என்ட்ரு ஆகிறான். 19வது ஃப்ளோருக்குள்ளே போனதுக்கப்புறம் வானத்துலேருந்து அப்படி பறந்து கீழே விழுந்துட்டு இருக்கான். கீழே பார்த்தா பாலைவனம், அதில் பார்த்தா எலும்பு கூட இருக்கு, அந்த எலும்பு கூடுக்கு நடுவில் பார்த்தா நிறைய எலி கறியை கடிச்சு தின்னுட்டு இருக்குது, பயங்கர கொலவெறி பிடிச்ச எலிங்களா இருக்குது எல்லாமே. அப்போ சிஸ்டம் பாப்பாகி, நீங்க இப்போ எலிகளோட கூடாரத்துக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க உயிர் பழைக்கணும், தப்பிச்சு ஓடணும், இதுதான் உங்க டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் சொன்ன உடனே நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, என்னடா இது, இதான் பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்குதுங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஹீரோ கீழே வரதையும் அந்த எலிங்க எல்லாமே பார்த்துரும். நம்ம ஹீரோ டமால் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் ஆகி நிற்பான், அந்த இடமே அதிரும். நம்ம ஹீரோ அங்கே இறங்கினதை பார்த்துட்டு அந்த எலி எல்லாம் ஆன்னு வாயை பொழந்துட்டு நம்ம ஹீரோவை கடிக்கிறதுக்கு ரெடி ஆகுதுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்ன கண்ணுங்களா, உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா, வாங்க வாங்க வாங்கறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, சும்மா கசகசன்னு ஓடி வரும் பாருங்க, பாகுபலியில் வர காலக்கேயர்கள் மாதிரி. நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு அங்கே இருக்க எல்லா எலியும் வெட்டி வீசிக்கிட்டு இருப்பான். ஒரு எலி விடாமல் வெட்டி வீசும்போது ஒரு எலி பறந்து வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு போயிடும். கையில் கிழிச்சிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து அதோட வயிற்ற ஓங்கி ஒரு கிளி. அப்புறம் நம்ம ஹீரோ கையை பார்க்கும்போது, என்னடாதுங்க ஆசிடெல்லாம் துப்புதா, இது மட்டும் கடிச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிழிஞ்ச சட்டையை பார்த்துட்டு இருப்பான். இன்னும் விடாம
தெரியாம நிறைய எலிங்க எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ப்ளூ ஃபிளேம் பவரை யூஸ் பண்ணி எரிச்சு தள்ளிடுவான். எலி எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளிட்டு அந்த எலும்பு கூடு மேல அப்படியே நின்று கீழே பார்த்துட்டு இருக்கும்போது இதுங்கெல்லாம் ஒன்னா வருது, இதை சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னும் அந்த எலும்பு மேல எலி எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு என்னை கொஞ்சம் கூட யோசிக்க விட மாட்டேங்குதுங்க, அவ்வளோ சீக்கிரமா அட்டாக் பண்ணுதுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அது வாயை பொழந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோவை கடிக்க வரும். நம்ம ஹீரோ சும்மா பல்ட்டி அடிச்சுட்டு ஓங்கி ஒரு கிக்கு அடிச்சுட்டு கீழே பார்த்தா எலும்பு கூட அப்படி மேலே ஏறி எல்லா எலியும் ஜாம்பி மாதிரி வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த எலும்புல லேண்ட் ஆகி சும்மா வந்த எலி எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு போகும்போது அங்கே கீழே பார்த்தா ஒரு பெரிய ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலை பார்த்து நம்ம ஹீரோ என்னது தரையில் ஒரு ஓட்டை இருக்கு, ஒருவேளை அண்டர் கிரவுண்டாக இருக்குமோ என்னன்னு பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட்ல அந்த ப்ளூ ஃபிளேம் பவரை யூஸ் பண்ணி ஒரு வீசுவான். அப்படியே அது கீழே போய் அந்த ஓட்டையை அடிச்சு உடச்சி பெரிய ஓட்டையாக்கிரும். நம்ம ஹீரோ அதுக்குள்ள டொங்குன்னு குதிச்சு அப்படியே அண்டர் கிரவுண்டுக்குள்ளேயே போயிடுவான். உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா உள்ள பெரிய பெரிய பில்டிங்கு, ஏதோ கட்டடம் வித்தியாசமா இருக்கும் எல்லாமே. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அங்க முன்னாடி ஒரு எலி இருக்கும், அதை பார்த்து ஏய் உன்னை பார்த்து நான் பயந்து ஓடணுமா இல்லை நீ பயந்து ஓடுறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த எலி குடுக்குன்னு பயந்து ஓடிடும். அப்போதான் அந்த இடத்துல அது ஒரு கல்லை மிதிச்சிரும். அந்த எலி அந்த கல்லை மிதிச்சோன்னே ஷார்ப்பான நிறைய ஊசிங்க வந்து அந்த எலியை குத்தி கொண்டுரும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ என்னது ட்ராப்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கதவு மாதிரி ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ என்னடா அதிருது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பாம்பு சும்மா ஸ்னேக் பாபுன்ற மாதிரி வாயை பொழந்துட்டு சும்மா பிரம்மாண்டமா இருக்கும் பாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ நினைச்சேன் இந்த 19வது ஃப்ளோர்ல வெறும் எலி மட்டுமா இருக்கும், அந்த எலியை திங்கிற பாம்பே இங்கே தான் இருக்கும்னு தெரியும், இங்கே வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லும்போது அந்த பாம்பு சும்மா பயங்கரமாக கத்திட்டு அதை வாழை வச்சு நம்ம ஹீரோவை டங்குன்னு ஒரு அடி அடிக்கும். நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணி நிற்பான். அப்படி ஜம்ப் பண்ணி போய் மறுபடியும் வந்து அந்த வாழை ஓங்கி ஒரு வெட்டினாலுமே அந்த ஸ்வாட் அப்படி கிழு அப்படி சொல்லிட்டு அதிர்மையை தவிர அந்த பாம்போட தோலுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இது, இதோட தோல் இவ்வளோ கடினமாக இருக்குது, இதோட ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி நான் இதை யூஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ப்ளூ ஃபயரை யூஸ் பண்ணி அதோட மூஞ்சிலேயே ஒரு அடிப்பாரு. அடிச்ச அடியில் அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலேயும் அதுக்கு ஒன்றுமே ஆகாமல் அசால்ட்டாக பார்த்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இது, இதோட தோலும் கடினமாக இருக்குது, இது மேலே இந்த மேஜிக்கல் ஃபயரும் வேலை செய்ய மாட்டேங்குது, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு உயிரினத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன், சே இது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்டராக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அது வேகமாக வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ் அதுலேருந்து அப்படி டாஜ் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிடுவான். அப்படி போகும்போது அதோட வாழை வச்சு நம்ம ஹீரோவை பட்டார்னு ஒரு அடிக்க பார்க்கும். நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ் அதுலேருந்து டாஜ் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணி மேலே போயிட்டு இருக்கும்போது அதோட வாயை வச்சு பொழந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு வரும் பாருங்க. அப்படியே நம்ம ஹீரோ பட்டார்னு அது குறுக்க நம்ம ஹீரோ அதோட ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். ஜஸ்ட் மிஸ்ஸு, சே இதை நான் எப்படி கண்டுக்கிடாம விட்டேன், இது நான் நினைச்சதை விட ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அது அப்படியே செவுத்துல மோதினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எடுத்துட்டு அப்படியே கீழே விழுந்துருவான். கீழே விழுந்துட்டு சே இதோட சைஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதோட சைஸும் ரொம்ப பெருசாக இருக்குது, ஸ்பீடும் அதிகமாக இருக்குது, இதுக்கு எந்த வீக்னஸுமே இல்லையே, நான் சீக்கிரமாக ஒரு வீக்னஸை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு நின்று வா இப்போ நீயா நானான்னு பார்த்துடலாம், என்கிட்ட நிறைய ஆப்பனண்ட் சண்டை போட்டிருக்காங்க, ஆனால் எந்த ஆப்பனண்ட்டும் என்கிட்ட ஜெயிச்சதே கிடையாது, நீ மட்டும் என்ன பெரிய இதுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கெத்தா நிற்கும்போது அது வாயை பொழந்துட்டு நம்ம ஹீரோவை அப்படி கடிக்க வரும். அப்படியே வந்து டங்குன்னு தரையில் மோதிரும். நம்ம ஹீரோ அப்படியே டாஜ் பண்ணி மேலே பறந்து போயிட்டு சும்மா ஸ்வாடை சுழட்டிட்டு பறந்து கீழே வந்து அதோட தலையிலே நங்கு 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 ஸ்வாடை வச்சு அடின்னு அடிப்பான். அடிச்சுட்டு அப்படியே மேலே பறந்து போவான். பறந்து போயிட்டு அங்கே மேலே கொடியெல்லாம் இருக்கும். கொடியெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கொடியெல்லாம் பிடிச்சி நம்ம ஹீரோ அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். அது என்னதான் மண்டையில் அவ்வளோ வெட்டு வாங்கினாலும் ஒன்றுமே ஆகாமல் திரும்ப நம்ம ஹீரோவை வாழை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டே அங்கேருந்து ஓடிக்கிட்டே இருப்பார். அது விடாமல் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே பறந்து வந்து அதோட மண்டையில் இருக்க கொம்பு மேலே நின்று அந்த ப்ளூ ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி கண்ணுலேயே அடிப்பார். அது வழியில் பயங்கரமாக கத்தி துடிச்சிட்டு இருக்கும். அங்கே கொடியெல்லாம் அதோட உடம்புல அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அதோட வாழை வச்சு நம்ம ஹீரோவை மேலே இருக்க நம்ம ஹீரோவை கூத்தலான்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ் அப்படியே படுத்துக்குவாப்ல. படுத்துட்டு அந்த ஸ்வாடை எடுத்து அதில் ப்ளூ ஃபயரை இன்ஃபியூஸ் பண்ணி அப்படியே அதோட உடம்புல ஸ்வாடை சொருகி சரசரன்னு கீழே இறக்கிட்டு போவார் பாருங்க. அது வழியில் பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்.
நம்ம ஹீரோ அப்படியே கிழிச்சிட்டு மறுபடியும் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்படி அங்க கல்லு மேல அடிச்சு அதுக்கு அப்படியே கீழே விழுந்துரும். அந்த இடமே வெடிச்சு சதறும். நம்ம ஹீரோ அப்படியே கீழே லேண்ட் ஆகிட்டு நிற்கும் போது மறுபடியும் பார்த்தா அது ரிட்டர்ன்ல பறந்து வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்து வாயை பொளந்துக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன உன்னால கடிக்க முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா சிரிச்சிட்டு இருப்பான். என்னடா அப்படி சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கொடியை இங்கிட்டு அங்கிட்டு சுத்திக்கிட்டே ஓடிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த கொடியை வச்சு அந்த இடத்துல கட்டி போட்டு அந்த இடத்துல சிக்க வச்சு தலையில தொங்க விட்டுருப்பாரு நம்ம ஹீரோ. அது தலையில அப்படி தொங்கிக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த பாம்பை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஏய் உன்கிட்ட பிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், மேஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், ஏன் உன்னால உடனே ஹீல் பண்ற அந்த பவர் கூட இருக்கலாம், ஆனா நீ அதை வச்சுலாம் என்கிட்ட ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா என்கிட்ட அழிக்கிற சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ராய்ஸ் அப்படின்னு அந்த ப்ளூ ஃபயர் மேஜிக்கை வச்சு ஒரு மந்திரத்தை போட வானத்துல பார்த்தா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை, ப்ளூ கலர் ஃபீனிக்ஸ் பறவை அது அப்படியே பறந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோ, இது எனக்கு 18வது ஃப்ளோர்ல ரிவார்டா கிடைச்சது, இதை என்னால சம்மன் பண்ணிக்க முடியும், இதோட இந்த ப்ளூ ஃபிளேம் பவர் என்கிட்ட இருக்க இந்த நெருப்பு பவரை விட பல மடங்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது, 18வது ஃப்ளோர்ல இது எனக்கு ரிவார்டா கிடைச்சது, எனக்கு ரொம்பவே சந்தோஷம், இதை வச்சு உன் கதையை நான் எப்படி முடிக்கிறேன் பாரு, ஏய் உன் வேலையை போய் பாரு, அதோட கதையை முடிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அந்த பறவை சும்மா பறந்து ஜெட்டு வேகத்துல வேகமா போயிட்டு இருக்கும். அந்த பாம்பு அப்படியே கத்திக்கிட்டே வாயை பொழந்துட்டு இருக்கும்போது அதோட வாய்க்கு கீழே அந்த உடம்புல ஓட்டைய போட்டு போகும் பாருங்க அந்த ஃபீனிக்ஸ் பறவை, அவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டுரும். அவ்வளோதான், அந்த பாம்போட கதையை ஒரே அட்டாக்ல அதோட கதையவே முடிச்சு விட்டுரும் நம்ம ஹீரோ. அதோட நம்ம ஹீரோவும் இந்த 19வது ஃப்ளோரை முடிச்சு விட்டுறான். அது அப்படியே நம்ம ஹீரோட கையில பறந்து வந்து நிற்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, நான் தான் சொன்னேன்ல இதோட இந்த நெருப்பு பவர் என்கிட்ட இருக்க அந்த நெருப்பு பவரோட 10 மடங்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது, நீ உன் வேலையை சூப்பரா முடிச்சுட்டடா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஃபீனிக்ஸ் பறவையை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அடுத்ததா 20வது ஃப்ளோருக்கு போனோம். அப்போ நம்ம ஹீரோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு, நான் இப்போ 20வது ஃப்ளோருக்கு போனோம், அதுக்கு முன்னாடி அந்த வெப்பனை வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. இதோட த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் சீசன் 1 முடியுது. இதுக்கப்புறம் பயங்கரமான நிறைய சம்பவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த சீசன் 2 நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.